ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து ஒரு சொல்லவே இல்ல அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல சொல்லவே இல்ல மக்களுக்கு வந்து சொல்லணும்னா, நீங்க மறந்திருக்கீங்களா? இல்ல நோட்டீஸ் பண்றீங்களான்னு தெரியல. சொல்லவே இல்லன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து நாங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து ஆன் த ஸ்பாட்ல ரெக்கார்ட பட்டன தட்டிட்டு அப்படியே எடுத்து போடுவோம். அப்படியே நாங்க வந்து பேசுவோம். ஸோ ரொம்ப No நாள் ஆச்சு அது பண்ணி. preparation, ஆமா. நோ no பிரிப்பரேஷன். preparation, no research. Only one of us would know. ஆனா அந்த பர்சனும் வந்துட்டு ரொம்ப லாங் பேக் ப்ரிப்பேர் பண்ணாங்களா இல்ல ஆன் த ஸ்பாட் சொல்றாங்களான்னு தெரியாது. ஆமா. இட்ஸ் அப் டு தட் பர்சன். அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் த நியூ ஸ்பாட். ஆன் த ஸ்பாட். ஸோ பேசிக்கலா வி வில் ட்ரை டு ரிஃப்ளெக்ட் வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் த டாபிக் ஆமா. மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம நெறையா பண்ணோம். இந்த மாரி ஆன் த ஸ்பாட்ல பண்ணது இருக்கு. நீங்க போய் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவும் அந்த மாரி தான். சரி, பாய்ஸ். இன்னும் நான் ஒரு வந்து இன்னும் ஒரே ஒரு இந்த இடத்துல ஐ திங்க் இட்ஸ் குட் அட் மூணாவது சீசன் வந்திருக்கோம். நம்ம வச்சிருக்கிற பிளேலிஸ்டையும் ஒரு வாட்டி ரீட்ரேட் பண்ணிவிடுவோம். என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்கு ம். அப்படின்ற அந்த ஆ, ஒரு டேஸ்ட் ஜானர். சொல்லு, சொல்லு. ஸோ சொல்லு, சொல்லு. சொல்லவே இல்லை வந்துட்டு இப்போ ரிதேஷ் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் அஸ் வில் பிரிங் அ டாபிக் டு த டீம் அண்ட் தென் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஷூட்டை ரெக்கார்ட் பண்ண அமுக்கும் போது வி வில் நோ அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங். இது ஒரு ஒரு ஜானர் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்நீச்சல் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே பேசி வச்சிருவோம் அண்ட் எவ்ரி ஒன் வில் டூ அன் இண்டிவிஜுவல் ரிசர்ச் அபவுட் இட். மூணாவது வந்துட்டு மெயின் மேய்தல். இது வந்துட்டு டாபிக் முன்னாடியே சொல்லிடுவோம் பட் வி வில் நாட் கெட் சோ டீப் இன் டு இட். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த 3 பிளேலிஸ்ட்ல தான் நாங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கோம். பட் உள்நீச்சல்ல வந்துட்டு எனக்கு அவ்வளவா திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது மச்சான். நம்ம டீப்பா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அது ஏன் டாபிக்க தெரியுமா? பிரிச்சு மேயணும். ஏன்னா நீ எவ்வளோ உள்நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணாலும் நம்மளால ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா இருக்காது. எனி டாபிக் கேன் கோ டீப் அண்ட் ஆஸ் டீப் as பாசிபிள். நீ போயிட்டே இருக்கலாம் அதுல. இல்ல அதனால தான் எனக்குன்னு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல. ஓகே, நான் ஒரு கொஞ்சம் ஹோம் பர்சனல் ஒர்க் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரிசர்ச் ம். பர்சனலா ஈவன் இஃப் ஐ நோ தட் ஐ வில் பி ஒன்லி டச்சிங் அ லேயர் ஆஃப் த ம். சப்ஜெக்ட். நான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு கில்ட் ஃபீல் டிராவல் ஆகிட்டே இருக்கு. அது ம். என்னைக்காச்சும் உடைச்சு ஒரு எபிசோடு தரமா உட்காந்து ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி ஒரு பிஹெச்டி பேப்பர் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி மச்சான் பண்ணி ஆகணும். அது நம்ம பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எபிசோட்ல நம்ம வந்து இறக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அது நம்ம ப்ராபப்ளி கொஞ்சம் நம்ம கொஞ்சமா போலாம். சீசன் ஃபினாலேஸ் வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். பேலன்ஸ் நல்லா இருந்தது. அது வந்து ம். ஒவ்வொரு 2 டேஸ் நம்ம ஷூட் பண்ணோம்ல. வேற வேற நாள்ல ஆமா. ஷூட் பண்ணி, அதுலயே நம்ம பேலன்ஸ் வந்து 5 மணி நேரம் எபிசோடு. ஆனா அதுல நம்ம வந்து பிலாசபிலயே இறங்கல. கவனிச்சியா? ஆமா. ஆமா. நம்ம ஆமாமா. பேலன்ஸ் பிலாசபியே போல நம்ம. அதுக்கு முன்னாடியே 5:30 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இல்ல அந்த பொறுமையா செய்வோம். ஆனா செய்வோம். செய்வோம். லாங் டேர்ம் பிளான் இது. இது வந்து எஸ், எஸ், எஸ். அப்படியே லைப்ரரி செட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இந்த டாபிக் நான் வந்து ரிவீல் பண்றேன். நான் வந்து ஜென்ரலா ரொம்ப நான் டீப்பாலாம் யோசிக்கல. சும்மா ஒரு டைரக்ஷன்ல ஒண்ணு எடுத்துட்டு போலாம். ஆன் த ஸ்பாட்ல நம்மளுக்கு தோன்றத பேசலான்றது தான். ஓகே. ம், இது ம், வந்து ரொம்ப நம்மளோட பர்சனல் லைஃப் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஒரு ஒரு டீப்பான ஒரு விஷயம், நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், பேச வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து யோசிச்சேன். ஓகே. ம், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போறேன். ஓகே. இது ஆடியன்ஸும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. இதுல இந்த தாட் ப்ராசஸ்ல இப்போ ம், உங்களை நான்னு நினைக்காம எம்கே வந்து ஒரு தனி பர்சனா நீ நினை, சூர்யா வந்து தனி ம், பர்சனா நீ நினை, ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. ம், ம். என்னைக்கு இல்ல எப்போ லாஸ்டா நிஜமாவே எம்கேக்கு சூர்யாக்கு லவ் கொடுத்துருக்கீங்க, கம்பேஷன் கொடுத்துருக்கீங்க? When have you sat down and actually given yourself some self love? Given yourself love. இது மத்தவங்களுக்கு பண்றதுனால எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பேச்செல்லாம் இல்ல. அது நம்ம பண்ணலாம். ஓகே. எனக்கு வந்து ம். இப்போ மெயினா வந்து டைரக்ட் பண்றது, அது ஆடியன்ஸ்க்கும் நான் கேட்கிறேன். நான் இவங்களுக்கு பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்கும். அதனால நான் ம். வந்து எனக்கு அதுவே வந்து பிடிக்கும். நான் வந்து ஃபேமிலிய பார்க்கறது எனக்கு ஹாப்பி தரும். நான் வந்து இது அதெல்லாம் இல்ல. ஏன்னா என் அம்மா கிட்ட நான் வந்து உங்களுக்கு எது ஹாப்பினஸ் தரும்னு கேட்டபோதும் வந்து அவங்க வந்து நீ நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும். செல்ஃப் லவ் உங்களுக்கு என்ன ஹாப்பி தரும், உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் தரும், நீங்க என்ன உங்களுக்கு எப்போ வந்து யூ கிவன் யுவர் செல்ஃப் சம் லவ் நாட் ஃப்ரம் அதர்ஸ். உங்களோட
பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து ஃபேமிலி கிட்ட இருந்து வரதை பத்தியும் நான் கேட்கல. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. I'm purely asking about self-love. When have you given MK love? When have you given Surya that love? First thoughtsல இருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஒரு சுச்சுவேஷன், அதில் வந்து எப்படி நம்ம என்னதான் இங்கே வந்து ஃபிலாசபி பற்றி அப்படி இப்படின்னு எனக்கு எது சைக்காலஜின்னு எது பேசினாலும் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வி ஆல்வேஸ் ஹாவ் டு கீப் கோயிங் பேக். நம்ம திரும்ப போய் அந்த அந்த கான்செப்டை வந்து ஒரு படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். பேசிக்லி ஒரு வேர்ட்சியூ மாதிரி, ஒரு வே ஆஃப் லைஃபாகவே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி திருப்பி எனக்கு ஒரு ரீகேப் தேவைப்பட்டது. நான் போய் கொஞ்சம் ஃபிலாசபியில் அப்படியே உள்ளே போய் டெல்ப் பண்ணி அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஒரு கிளாரிட்டி இருந்தது. அன்னைக்கு வந்து நான் நேராக போய் சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நான் மட்டும் போனேன். போயிட்டு அமைதியாக வந்து ஒரு இடத்த பார்த்தேன். ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு எனக்கு பிடிச்சதை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக சாப்பிட்றத விட ரொம்ப நல்லா உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டு ஹெட்ஃபோன்ஸை மாட்டினேன். பிடிச்ச வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பண்ணல பெருசாக. பட் தனியாக உட்காந்து சாப்பிட்டேன், யோசித்தேன். அதுவே வந்து ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டேனே சொல்லுவேன். மனசார இருந்ததா? ஐயோ பயங்கரமா இருந்தது. அந்த ஃபீலிங் எனக்கு தெரியும். நீ சொல்லு சரி. அதேதான். நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டா தான் நடந்துச்சு. ஸோ யூஸ்வலா எனக்கு அந்த கேட்ஜெட்ஸ் மேல ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிற விஷயங்கள் மேல வந்துட்டு லவ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகேவா, நான் எதிர்பார்க்கறதே ஆனா ஸ்கூல் டேஸ்ல அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, எவ்ரி இயர் ஐ வில் ஹேவ் அ நியூ ஃபோன். ஓகேவா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எவ்ரி இயர் நியூ ஃபோன் இருக்கும். லேட்டஸ்ட் டிவியா, லேட்டஸ்ட் டிவி. அப்புறம் என்ன, எங்க குரூப்ல பணக்கார பையன். சோ அது என்னமோ சின்ன வயசுல எல்லாம் கிடைச்சதுனாலயா என்னன்னு தெரியல. பட் இப்போ வந்துட்டு அந்த மெட்டீரியலிஸ்டிக் லவ் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. பட் ஐ ஸ்டார்ட் வேல்யூவிங் மெட்டீரியல் மோர். ஏன்னா என்கிட்ட ஒரு கெட்டில் இருக்கு. ஓகேவா, வாட்டர் கெட்டில். யூரோப் வந்து 2015 யூரோப் வரும்போது அந்த கெட்டில் வாங்கினேன். இன்னும் என்கிட்ட அது அந்த ஒரு கெட்டில் தான் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ லைஃப் ஸ்பேன் ஆஃப் மை மெட்டீரியல் ஸ்டார்டட். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டையுமே ரொம்ப சேஃபா நிறைய நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஸோ இது இருந்தாதான் இது பண்ணுவேன் அப்படின்றது வந்துட்டு அந்த மைண்ட் செட்ல இருந்து ஓவர் இயர்ஸ் வெளில வந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஓட ஆரம்பிப்பேன். ஓகேவா, நான் ஓட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இருந்த 6 வருஷம் பழைய ஷூ, ரன்னிங் ஷூலாம் இல்லை, நார்மல் ஷூ, அதை வச்சுதான் ஓடினேன். ஐ ப்ராமிஸ் மை செல்ஃப் நான் கேஜெட்ஸ் எதுவுமே வாங்க மாட்டேன் unless I go for one full 10K and finish it less than 60 minutes. இதுதான் என் டார்கெட். இது நான் பண்ணணும்னதுக்கு அப்புறம் தான் my first investment in this hobby will be. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஷூ கீலாம் போடல. அப்புறம் நான் வின்டர், நான் இருக்கிற கண்ட்ரில இட் கேன் கோ -10 -15 வரைக்கும் போகும். ஸோ வித்வுட் த ரைட் வேர் இட் வுட் பி a bit difficult for you to run in winters. அதுமே வந்துட்டு ரொம்ப பார்த்து வீட்டு சும்மா ரன்னிங்க்கு வந்துட்டு ஒரு வின்டர் வேர் இருக்கு. சாதாரணமா நீ போடுற தெர்மல்ல வந்துட்டு ரன்னிங் போட்டு போனீங்கன்னா ஸ்வெட் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே சொகன்னு இருக்கும். ஸோ ரன்னிங் வேர் வில் ஒன்லி அப்சர்வ் இட், பட் இட் வில் நாட் சென்ட் இட் பேக் டு தி ஸ்கின். ஸோ சொக ஃபீல் வராது உனக்கு. பட் நான் வந்துட்டு நம்ம ஓடுற நம்ம கரெக்டா ஓடினாதான் நம்ம அதெல்லாம் வாங்குவோம்னு சொல்லிட்டு சாதா தெர்மல் வேர் தான் போடுவேன், காட்டன் ட்ரெஸ் தான் போடுவேன். ஸோ அது ஒரு அளவுக்கு பொருட்கள் மேல வந்துட்டு ஒரு பேலன்ஸ் லவ் எனக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ 3 seasons ஆகி
கேஜெட்ஸ்னு எந்த கேஜெட்டுமே பாட்காஸ்டுக்கு செலவு பண்ணதே இல்லை. ஓகேவா? லேப்டாப்பு, பர்சனல் லேப்டாப்பு, ஆஃபீஸ்ல கொடுத்த அந்த ஹெட்செட் மைக்கு, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சீசன்ல ரிங் லைட் வாங்கினேன். ஓகேவா? செகண்ட் சீசன்ல அவ்வளவா எதுவுமே பண்ணல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மைக் வாங்கினேன்டா எனக்கு. ஆனா இத நான் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பிளஸ் இது இருந்தாதான் அப்படின்றது மாதிரிலாம் இல்லை. ஆனா பட் ஐ ஃபெல்ட் ஓகே, நான் வந்துட்டு 3 சீசனா நம்ம வந்துட்டு கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம், வி டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு மைக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். இதான் ரீசெண்டா லைக் ஆன் டாப். ஃபர்ஸ்ட் நீ இவன் சொன்னதே அதான், ரெக்கார்டிங்க்கு முன்னாடி நானே எனக்கே ஒரு gift கொடுத்துக்கிட்டேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு, இந்த மைக் ஆமா. வந்து நான் வாங்கியிருக்கேன்னு. So, இந்த பியூட்டிஃபுல்லா. மைக் வந்துட்டு எனக்கு ஓகே, இப்போ ஐ திங்க் இட் வில் டிராவல் அலாங் வித் மீ ஃபார் மெனி இயர்ஸ். ஐ ஹோப் ஸோ. ஆமா, கண்டிப்பா சூப்பராகவும் இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு இந்த டாபிக் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, இது வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா இல்லை எனக்கே எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல, சரியா? ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்போ சொல்லும் ஓகே. போதே எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகுது. ஓகே, ஓகே. கடந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் அதுக்கும் மேல ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நான் ஹசில் பண்ணியிருக்கேன்றதை விட ஹசில் கல்ச்சர் மாதிரி ஹசில் பண்ணல. ஆனா நிறைய பண்ண வேண்டிய இருந்தது. ஸோ ம். வெறித்தனமா நான் உட்காந்து நிறைய விஷயம் பண்ணேன், இன்க்ளூடிங் கிரியேட்டிவ் வெஞ்சர்ஸ் அண்ட் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எது பண்றதாலும் சரி. I felt like I didn't give myself love. டேய் என்னடா ஓகே. ஓகே. கண்ணெல்லாம் கலங்குது. சரி, அதான் ம். ம். I felt like I didn't give myself ஐயோ பாட்காஸ்ட்ல அழக்கூடாதுடா. அப்படிலாம் இல்லடா. இல்ல ம். சொல்லு சொல்லு. இல்ல அதான் ம். வாவ், இப்படி போகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன். ம். வந்துட்டோம். ம். ஐயோ இத வேற எடிட் பண்ணும். எடுக்கலாம் அத. நான் ஆனா இங்க சரி அப்ப அவ்வளவுதான் வந்துட்டேன். சொல்லு. நீ நீ ஐ ஷேர் வாட் யூ ஆர் சேயிங் டா. வா, என்னால ஒரு அளவுக்கு அந்த டெப்த் புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வா. நானும் போய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி குடிச்சிட்டு வா. ஏன்டா இப்படி, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. விஜய் டிவில எல்லாம் இந்நேரத்துக்கு வச்சு கிழிச்சிருப்பாங்கல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு காலி பண்ணியிருப்பாங்கல்ல. இப்ப நான் எனக்கு மைண்ட்ல எடிட்டிங் ஓடுது. அட பாவி, எடிட்டிங், ஆமா, ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இது நம்மளே எடிட் பண்றதுனால சரி ஓகே. இது வந்து நான் வெளிலலாம் வந்து இது வந்து என்ன வீடியோ எடுத்தானுங்கன்னா காலி பண்ணிடுவானுங்க என்ன, பேக்ரவுண்ட்ல வயலின் மியூசிக் போட்டு கரெக்டா வயலின் உனக்கு மியூசிக் உனக்கு போட்டு மட்டும் உன் ஃப்ரேம் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே. தம்ப்நெயில போட்டு ஆமா, உன் ஃப்ரேமை பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கி ஸ்லோ மோஷன் ஆக்கிடணும். ஓகே, ஆக்கிட்டு லைட்டா ஒரு சோலோ வயலினை விட்டா போதும். சரி என்னாச்சு? இல்லடா அது என்ன இல்ல எங்க இல்லடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சா? நான் ஸ்ட்ரெஸ் இல்ல. ஸ்ட்ரெஸ் நான் இல்ல. என்ன ம். சொல்றேன்னா, என்ன சொல்றதுன்னா, நான் வந்து ஐ எம் பீயிங் வெரி ஹார்ட் ஆன் மை செல்ஃப். ரொம்ப ம். ரொம்ப ஹார்டா கரெக்ட். இருக்கேன் என் மேல. ம். ம். நான் வந்து என்ன வந்து நான் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டாலுமே ஐ எம் டெல்லிங் மை செல்ஃப் தட் ஐம் நாட் எனஃப். ஓகே. நான் எவ்வளோ புக்ஸ் படிச்சாலுமே யூ ஆர் ஸ்டூபிட், யூ டோன்ட் நோ நத்திங். எவ்வளோ படிச்சு எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணாலுமே யூ ஆக்சுவலி டோன்ட் நோ எனிதிங்.
இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எனக்கு ஆல்ரெடி நான் கெயின் பண்ணதை நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறேனோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. சரியா, ஓகே. நான் வந்து ஒரு கான்ஸ்டன்டா நான் வந்து இது தெரியணும், அது கத்துக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னே நான் வந்து என்னை புஷ் பண்ணி என் உடம்பு வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் என் மூளையும் என் உடம்பு வந்து டேய் கொஞ்சம் காம் டவுன்டா டேய். ஏன்னா கொஞ்சம் கூட என் மைண்டை நான் ஃப்ரீயா விட மாட்டேங்கிறேன். எனக்கு வந்து அது எனக்கு புரிஞ்சுது. நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டிவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா டிவின்ற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன்ல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபோர்ஸ்ட் மை செல்ஃப் டு சிட் டவுன் அண்ட் வாட்ச் டிவி ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். ஆனா எனக்கு வந்து டிவி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கில்ட்டியா இருந்தது என் மைண்டுக்குள்ள. ஐ ஃபெல்ட் சோ கில்ட்டி. வாட்ச் இது மக்கள் சாதாரணமா பண்றதுடா, ஏன்டா இதுக்கு கில்ட்டியாருன்ற. ஐ ஃபோர்ஸ்ட் மை செல்ஃப் டு ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் வாட்ச் டிவி. நான் வந்து என் மைண்ட்ல கான்ஸ்டன்டா இந்நேரத்துக்கு நீ வந்து ஏதாச்சும் நீ புக்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், நீ நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நீ டு டூ லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்க கத்துக்கிறதுக்கு, அதை நீ பண்ணியிருக்கலாம், இல்ல வீடியோ எடிட் பண்ணியிருக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணியிருக்கலாம், ப்ரொடக்டிவா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு என் மைண்டு. ஐ எம் நாட் ஏபிள் டு சிட் டவுன் அண்ட் ஜஸ்ட் பி. ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எனக்கு. அது எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி பேர்ன் அவுட் ஆகுதா, அது பேர்ன் அவுட்டா என்னன்னு தெரியல. ஐம் நாட் அப்ரிஷியேட்டிங் மை செல்ஃப்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து ஐம் ரியலி பீங் ஹார்ட் ஆன் மை செல்ஃப். பட் இட்ஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் பீங் ஹார்ட் ஆன் மை செல்ஃப். பட் எனக்கு வந்து am I breaking myself sometimes-ன்னு தோணுது எனக்கு. ஸோ அதனாலதான் எனக்கு வந்து சரி ஓகே மேபி இதை பத்தி பேசலாம் போல இருக்கு. இது இந்த மாதிரி வேற யாராச்சும் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல இந்த ஹசல்னு. நான் வந்து ஹசல் மென்டாலிட்டி எனக்கு பிடிக்காது. ஆனா தெரியல, அது பண்ண வேண்டியது இருக்கு. நான் வந்து பண்ணணும்னு தெரியல. நான் ஏதாச்சும் நான் எனக்கே எவ்வளவு நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேனா, இல்ல என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஜஸ்ட் ஐ ஃபீல் நம்ம வந்துட்டு இத பொறுமையா அப்படியே எடுத்துட்டு போவோம், கொஞ்சம் கொஞ்சமா டைசெக்ட் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நீ சொன்னதுல உன்னை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா என்னை பத்தி வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நீ வந்துட்டு உன்னை அவ்வளோ புஷ் பண்ணிருக்க. ஓகேவா, நான் சொல்றது பியாண்ட் நார்மல் அண்ட் ஆவரேஜ் பர்சன் எவ்வளவு புஷ் பண்ணுவானோ அதை தாண்டி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க. அண்ட் இன்னொரு ஒரு 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 எங்க 3 பேருக்குமே இருக்கிற அந்த ஒரு காமனாலிட்டி, ஈவன் சைமா இஸ் ஹியர், ஐ திங்க் ஃபார் ஆல் த 4 of us, ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து சேரல. சில பேருக்கு சேர்ந்துருக்கு, சில பேருக்கு இன்னும் சேர்ந்துகிட்டு இருக்கு, சில பேருக்கு இன்னும் சேராம இருக்கு. ஆனா சின்ன விஷயமா இருந்தா கூட அது வந்துட்டு ஒரு ஒரு எஃபர்ட் போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, மச்சான் நிறைய படிக்கிறேன் பட் ரீகால் எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வார்த்தை நீ என்ன சொன்ன ரிதேஷ்? மச்சான் நம்ம ஏதாச்சும் சேர்ந்து பண்ணலாமா, கேன் வி ட்ரை டு இம்ப்ரூவ் அவர் ரீகால்? ஏன்னா அப்படிதான் நம்ம யோசிப்போம், ஓகேவா? ஆனா இப்போ எனக்கு இருக்கிற ஜோன்ல நான் எப்படி இருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் வாட் ரிதேஷ் தான் நான் ஷேர் பண்ணி அதுதானே நானும் ரிஃப்ளெக்ட் பண்ணேன். மச்சான் மைண்ட்ல ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல மச்சான், எல்லா ஆங்கிள்லயும் புஷ் பண்ணின்னு இருக்கேன் நீனா, எல்லா ஆங்கிள்லயும். ஓகேவா, எல்லா ஆங்கிள்லயும் என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் புஷ் பண்ணணும்னா எவ்வளவு தாண்டா ஒரு மனுஷன் புஷ் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. புஷ் பண்ணாதான் நம்மளால க்ரோ ஆக முடியுது, ஓகே, பட் எவ்வளவுதான் புஷ் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு காமனாலிட்டியில நான் சொல்றேன், ஐ திங்க் நவ் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு டேக் சம் மூமெண்ட், டேக் அ பிரேக், அப்ரிஷியேட் வாட் வி ஹவ் டன், ஷோ சம் செல்ஃப் லவ். இதை வந்துட்டு தியரியாவோ இல்ல இது ஒரு பிலாசபிக்கல் பாக்ஸ்குள்ள நம்ம டிஃபைன் பண்ண கூடாது. அந்த அட்டெம்ப்ட அப்படியே எடுத்து வச்சிரு. we are at a point, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்தேன் தெரியுமா, ஐடியல் செல்ஃப் நம்மளோட செல்ஃப் ஒன்னு இருக்கு, ஐடியல் செல்ஃப் இருக்கு. யூ ஹாவ் டு லேர்ன் டு புஷ் த ஐடியல் செல்ஃப் அண்ட் டேக் யுவர் செல்ஃப் டு த ஐடியல் செல்ஃப், அண்ட் அட் டைம்ஸ் யூ ஹாவ் டு புல் பேக் யுவர் ஐடியல் செல்ஃப் க்ளோசர் டு த ரியல் செல்ஃப்.
இப்போ I think it's time that we pull the ideal self a bit closer to who we are actually, and by doing it, we have to show love to ourselves. We have to appreciate where we have reached so far. In the life, இப்போ in the term 2024 இருக்கிற life would be a dream for us in 2010. You have to understand it. We have come a very long way from 2010. இது நம்ம பர்சனல் செஷன் மாதிரி கொண்டு போல, பட் ஸ்டில் ஐ திங்க் ஐ ஹாவ் டு சே வி ஆல் ஹாவ் ஸ்ட்ரகிள்ட் a lot to come and have this life. நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ப்ராப்ளி ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கே, எல்லா மார்க்கர்ஸும் ஓரளவுக்கு மீட் பண்ணிட்டானுங்களேன்ற மாதிரி இருக்கும். பட் இட் டிடன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். வி ஸ்ட்ரகிள்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் 15 years. எனக்கு தெரிஞ்சு 2010ல தான் probably we would have at least started reflecting about life. கரெக்டா? ஆனா அந்த ஒரு ஓவர் 15 years நம்மளுக்கு ஆயிருக்கு. ஜஸ்ட் டு சே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், திஸ் இஸ் வாட் ஐ டோன்ட் வாண்ட், and this is the path I chose to go அப்படின்னு சொல்றதுக்கே it took 15 years. இதுல இப்போ நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு probably it will take another 15 years. But the thing is that yes, things didn't happen in a very easy way for us. We worked really hard. We need to acknowledge that. You have to acknowledge where you are right now, Ritesh, because never give the power to anyone or anything or any philosophy that much which will take a toll on you. நிறைய வாட்டி இது எனக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணவும் பாக்குறேன். நீ ஒரு புதுசா ஹாபி எடுக்கிறியோ இல்ல புக் எடுக்கிறியோ, உனக்கு பிடிக்கும் கால் எங்க உனக்கு பிடிக்கும்லடா ரிதேஷ்? கால் எங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா அவரை வந்துட்டு எறும்பா நினை உன் பக்கத்துல வச்சு. இல்ல சீரியஸா சொல்றேன், கால் எங்க உன் பக்கத்துல வச்சு அவரை எறும்பா நினை. He is a giant for you. He is like an ideal. ஓகேவா? உனக்கு அவரை எறும்பா நினை. நீ எதெல்லாம் பெருசா நினைக்கிறியோ அதெல்லாம் எறும்பா நினை. ஒன்ன வந்துட்டு பெருசா நினை. அப்படிதான் உன்னால லவ் கொடுக்க முடியும் உனக்கு. நீ once you put all your philosophies, all the people around you so big, you will feel small in front of them. அதை எப்போ பண்ணணும் எப்போ உடைக்கணும் அப்படின்றத வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணு. இப்போ கால் எங்கெல்லாம் வந்துட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஒன்னும் பாட்காஸ்ட் பண்ணாரா யூடியூப்ல? கால் எங்க இல்ல உட்காந்து எடிட் பண்ணிருக்காரா? வீடியோ பண்ணிருக்காரா? சொல்லு. சும்மா காலைங்கன்னா என்ன காலைங்க? நம்ம பண்றோம் கார் மாதிரி தெரிக்க விடுறோம். இப்போ நம்ம 3 பேருக்கும் நம்ம 4 பேருக்குமே லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. கிடைச்சது வந்துட்டு ஈஸியா கிடைக்கலன்னு நான் சொன்னேன்ல. நான் என்ன நினைக்கிறேன், நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அந்த விஷயம் வேணும், ஐ டோன்ட் கேர் ஹவ் ஐ கெட் இட் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் எல்லாமே. பட் வி கேர் அபவுட் ஹவ் வி கெட் இட். அதுதான் இட் டுக் ஆல் திஸ் 15 years ஃபார் அஸ் டு கெட் வாட் வி வாண்ட். நம்மளுக்கு அது எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு இந்த விஷயத்த நான் உடனே எடுத்துக்கிறேன் அப்படின்னா probably we would have got it 10-15 years back. அது எப்படி எவ்வளவு பிலாசபிஸ் கேரி பண்ணி எடுத்துட்டு போறோம், என்ன மாதிரி வேணும்னு நீ டிஃபைன் பண்ணி எடுக்கிறல்ல, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அண்ட் தட் கட்ஸ் ஹாஸ் டிலேட் த ஸ்டேட் டு அஸ் ஆல் தீஸ் இயர்ஸ். அவ்வளவுதான், அப்படிதான் நீ பார்க்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அவ்வளவு சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். Now we have high ambitions. We want it in a very specific way. இது எல்லாமே high ambition. The high ambition is not just to aim to become a rocket engineer or go into space. அதுதான் high ambition இல்ல. சின்னதா நான் ஒரு பிரியாணி கடை வைக்கணும், ஆனா அந்த பிரியாணி கடையை நான் இப்படிதான் வைக்கணும்னு நீ நினைச்சாலே அது high ambition தான். So நம்ம வந்துட்டு we are going with added on. ஆனா இப்போ ரிதேஷோட சிச்சுவேஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசாம கொஞ்சம் ஜெனரலா பேசினா கூட, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா வந்து ஹசல் கல்ச்சர் அப்படின்றது ஒன் ஆஃப் த திங்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வேஸ் இன் விச் இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்ட் மாதிரி தானே, ஒரு கல்ச்சர் தானே அது. ஆனா நமக்கு பேசிக்லி ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். நம்ம இப்ப இருக்கிறத விட இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ் வேணும்.
ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு டிரைவ் இருக்குல்ல, எங்க இருந்தோ நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த டிரைவ் இருந்துட்டு எதனா இருந்திருக்கு எப்பவுமே. எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த டிரைவ் இருந்துச்சு, ஏதாச்சும் நான் பண்ணுவேன், சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போக மாட்டேன், வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிச்சிருக்கோம். ஆஹ் இந்த கேப்ல நான் வந்து கடந்து வந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, ஆஹ் அதாவது இந்த கடல்ல வந்து விண்ட் செயில் வச்சிருப்பாங்கல்ல, அதாவது காத்து வச்சு போட்டு இல்ல ஷிப் வந்து முன்னாடி போய் டைரக்ட் பண்றது. காத்து அடிக்கும் போது நமக்கு சாதகமா அடிக்கும் போது, இல்ல வேவ்ஸ் வந்து ரைட் பண்றதுக்கு வாட்டமா கரெக்டா இருக்கும்போது நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு, எனக்கு கண்டிப்பா தெரியும் எப்பவுமே இந்த பக்கமே காத்து அடிக்காதுன்னு தெரியும், கடல் எப்பவுமே நான் சைலண்டாவும் இருக்காதுன்னு தெரியும், பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போகுது, வேவ்ஸ் வந்து நமக்கு செட்டே ஆகாத மாதிரி வரப்போகுதுன்னு தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன் அந்த டைம்ல, ஐ திங்க் நான் அப்படியே வந்து எஃபர்ட்டே போடாம அதை பத்தி யோசிக்காம, இது வந்து ஒரு லோ டைம், இப்ப நான் சும்மா இருந்துருவேன், அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தானா சுச்சுவேஷன்ஸ் மாறுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகும்போது நான் அதுக்கப்புறம் அதை எடுத்து பேசிக்லி அதான், அந்த ஒரு கடல்ல போகும்போது காத்து நமக்கு சாதகமா அடிக்கும் போது எல்லாரும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு வேலை செய்யணும், அதை தாண்டி போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லாத டைம்ல நம்ம ஜஸ்ட் அப்படியே இருந்து இந்த ராத்திரி வந்து கடந்து காலைல விடிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு வெயிட் பண்ணி எதுவும் பண்ணாம சும்மா எடுத்துடணும், ஒரு பிரேக், அப்படியே உட்காந்துடணும். அது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என்னை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சமநிலையில வச்சிருக்கு, ஒரு சேனா வச்சிருந்தது இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. ஒரு சில காரணங்கள்னால வந்து ஒரு 2 இயர்ஸ் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஓகே, வீட்லயே தான் இருக்கணும். அந்த சுச்சுவேஷன்ல வந்து அப்போ எனக்கு பயங்கரமா தோணும், சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். ஏதாவது கிளாஸ் போறது, ஏதாவது ஆன்லைன்ல இது பண்றது, புதுசா ஏதாவது கத்துக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். பட் அல்டிமேட்லி டைம் சரியாவது அப்படின்னு நான் சூப்பர்ஸ்டிஷியஸா டைம் நல்லா இன்னைக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை அப்படி சொல்ல. சிம்ம பட் ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி 12 வருஷம் ஓடுதுன்னாங்க இப்பதான். நான் அந்த ஆஸ்பெக்ட்லயே சொல்ல. எனக்கு வந்து அஷ்டம சனியா மச்சான். ஐயோ, நிலைமை மாறும். ஓகே, சுச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம சி எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 பேர்ல நான் பார்த்த வரைக்கும் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியா இல்லாமலோ, இல்ல வந்து எபிலிட்டி இல்லாமலையோ, டேலண்ட் இல்லாமையோ, இல்ல வந்து வேலை செய்யாம ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயங்கி இல்ல பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரியே கேரக்டரிஸ்டிக்ஸே நமக்கு இல்லை. ஓகே, சுச்சுவேஷன் அத ஐ திங்க் ஃப்ரம் ஆர் எண்ட்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். ஓகே, அதுதான் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம பேசும்போது லைஃப் அப்டேட்ஸ் கேட்போம், அடிக்கடி காலில் பேசிப்போம். சில டைம்லாம் வந்து தொடர்ந்து எவ்ரிடே நைட்டு இல்லைன்னா எவ்ரி வீக் நம்ம வந்து கண்டினியூஸாக பேசிட்டு இருப்போம். அப்பெல்லாம் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம், தனித்தனியா இருந்து ட்ரை பண்ணாலும் ஒன்னா கிட்டத்தட்ட இருந்து சேர்ந்து ட்ரை பண்ற மாதிரி தான் எல்லாரும் போராடி தான் ட்ரை பண்ணி தான் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ அதுல நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, பிரேக் எடுக்கணும்னு தோணும் போது ஃபர்ஸ்ட் பிரேக் எடுக்கணும்னு தோணணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு அக்செப்டன்ஸ் தோணணும்ல. வரணும், அதுதான் தோணணும், அதுதான் அதுதான் மேட்ரே. அதுதான் ஓகே, ஒரு பிரேக் தேவைன்றது தோன்றது தான் நமக்கு வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்லாம் எனக்கு அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமா இருந்தது. இப்போ நம்ம இருக்க ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்த்து இது எப்படி நடக்க போகுதுன்னு பயப்படுறதோ, இல்ல அதை பத்தி வரி பண்ணி கவலைப்பட்டு உட்கார்ந்து அந்த மாதிரிலாம் இருக்க போறது இல்ல. நம்மளே வந்து எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். பட் அந்த பிரேக்குன்றத மட்டும் தான் நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஐ திங்க் தட்ஸ் வாட் நம்மலாம் அதுதான் பண்றோம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது அதை கேரி பண்றது வந்து ஒரு விதத்துல ஒரு சுகமும் கூட. ஓகே, அதுல எவ்வளவு ஒரு பாரமா இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கும் தரும் கண்டிப்பா. அதுதான் டிரைவே தரும்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ திடீர்னு இப்போ வேலையில ஒரு சேஞ்ச் வருதுன்னா அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகணுன்ற அந்த ஸ்ட்ரகிளே வந்து ஒரு பயங்கர, என்ன சொல்றது,
அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி அதை தாண்ட ட்ரை பண்றதே ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அதுல நம்ம ஃபைட் பண்றதே நமக்கு எனர்ஜைஸா ஃபீல் பண்ண வைக்கும். அதுதான் என்ன வந்து பயங்கரமா டிரைவ் பண்ணும், ஏதாவது பண்ணுன்ட்டு. பட் அதான் எப்பவுமே இந்த ஒரு சன்செட் ஷாட் இருக்கும் தெரியுமா, ஒரு ஃபயர் சைட்ல வந்து ஏதோ கிடைச்ச இதை வேட்டையாடி அதை சமைச்சுக்கிட்டு தண்ணியை சுத்தம் பண்ணி குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங், ஒரு வாரியரா இருந்தாலும் என்ன சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டாலும் நம்ம அந்த ரிலாக்ஸ் பண்ற ஒரு போதும் இப்போதைக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் அப்படின்னு உட்கார்றது, அது வந்து நம்ம அக்செப்ட் ஃபர்ஸ்ட் அந்த தாட் வரணும், பிரேக் எடுக்கணும்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எடுக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும் கில்ட் இல்லாம. இந்த மாதிரி Guilt சில இல்லாம. ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. கில்ட் இல்லாம நம்ம ஐயோ அதுதான். இது இருக்குதே இன்னும் இதை ஐயோ நம்ம விடாம வெயிட் இப்ப உட்கார்ந்துட்டு நம்ம இருக்குமே அப்படின்னு தோணாம என்ஜாய் பண்ணணும். எனக்கு நீ பேசும்போது எனக்கு ரொம்ப ரெப்படிட்டிவா ஒரு சில தாட்ஸ் வரும். ஓகேவா? ஒரு சில தாட்ஸ் வந்துட்டு ஓப்பனா இருக்கும், ஒரு சில தாட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நானே ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஓகே ப்ராப்ளி இப்படிதான் போல அப்படின்னு. அண்ட் ஒன் சச் தாட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு, நம்ம எல்லாம் இண்டிவிஜுவலிஸ்டிக்கா மாறணும்ல. அந்த மாறும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா அட்ரஸ் பண்ணாம போயிட்டோம்னு தோணுது இப்போ. ஓகேவா? லைக் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கீங்கன்னா உன்னை புஷ் பண்ண ஒரு ஒரு மெம்பர் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப ரொம்ப ஓடுறடா உட்காந்து சாப்பிடுறான்னு சொல்ல ஒரு மெம்பர் இருப்பாங்க. ஓகேவா? உனக்கு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் இன்புட் கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இன் ஃபேமிலி உன் கூடயே சரௌண்டடா இருப்பாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில தப்பே நடக்கலன்னு சொல்ல, அங்கேயுமே கொஞ்சம் இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு, இந்த ரோல்ஸ் பிளே பண்றதுல எல்லாம் கொஞ்சம் இன்இக்வாலிட்டி இருந்திருக்கு. பட் அது நம்ம டோட்டலா தூக்கி போட்டிருக்க வேணாமோ, அந்த ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணி ஜாயிண்ட் ஃபேமிலியாவே இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரெப்படிட்டிவா வரும். ஒன் சச் திங் வந்துட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு புஷ் பண்ண ப்ராப்ளி ஒரு டேட் ஃபிகர் or your mom figure will be there where they will say என்னடா தூங்கினே இருக்க, கிளம்பி போட வேலைக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. என்னப்பா எப்ப பார்த்தாலும் வேலை பண்ணினே இருக்கா, வாப்பா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருப்பாங்க வீட்டுல. உனக்கு அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வரும்போது யூ டென்ட் ஹேவ் டு பிளே ஆல் த ரோல்ஸ் பை யோர் செல்ஃப். இன்னைக்கு ரொம்ப அட்டாமிக்கா மாறினதுனால வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு பிளே தோஸ் ரோல்ஸ் பை அவர் செல்ஃப். அது எவ்வளோ பெனிஃபிட் தருதுன்னு எனக்கு தெரியல. பட் ஏன் இது சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீ ஒரு ரூம்ல இருக்க, நம்ம மூணு பேர் ஒரு ரூம்ல இருக்கோம். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப அவமரியாதையா பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு அளவுக்கு தான் நீ என்னை தாங்கிட்ட, கரெக்டா? அதுக்கப்புறமா நீ என்ன சொல்லுவ, இல்ல மச்சான் கிளம்புறேன்னு, இல்லைன்னா திட்டுவ. யூ வில் செட் யுவர் பவுண்டரிஸ். இப்போ உன் மைண்டுக்குள்ள உனக்கே எப்படி பவுண்டரி செட் பண்ணுவ? அதுதான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இன்னொருத்தனா இருக்கும்போது யூ கெட் டு சூஸ். ஓகே யூ கேன் ப்ராப்ளி யூ வில் எண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப். தட் வுட் பி ஒன் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வுட் பி டு அட்ரஸ் இட், ஃபிக்ஸ் இட். ஸோ நம்மளுக்கு ரூமா இருக்க போவேல, மூணாவது ஒரு மனுஷனா இருக்க போவேல, இட்ஸ் ஈஸியர் டு மேக் ஆக்ஷன்ஸ். பட் வென் யூர் இன் யுவர் மைண்ட் where one person is trying to push yourself towards progress and the second person is longing for love, how will you make decisions? இந்த ஹவு தான் மச்சான் நான் கேட்கிற கேள்வியே உங்ககிட்ட. நீ நீ திருப்பி அதே கேட்ட. ஆனா எனக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு பதில் இருக்கு. பட் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நான் ரிஃப்ளெக்ட் ஆக்சுவலா சொல்லு. ஸோ ஓகே, இதை நான் ஷேர் பண்றேன். என்னன்னா என் அம்மா வந்து கிட்டத்தட்ட 30 ஒரு 35 வருஷமா வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? திடீர்னு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, நான் இத்தனை வருஷம் என்ன பண்ணேனே தெரில, நான் எதுக்கு இதை பண்ணேன்னு தெரில, நான் வந்து அப்படியே ஏதோ ஒரு இதுல ஓடிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது எதையுமே நான் எனக்காக ஒண்ணுமே பண்ணிக்காத மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் என் டைமை வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, என் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக பார்த்துட்டேன்.
ஆனா அதை தாண்டி நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ. அதனால எனக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. எனக்கு எல்லாமே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு எதை பார்த்தாலும் கடுப்பா இருக்கு. எனக்கு வேலைக்கு போவே பிடிக்கல. நான் இப்பயே நிறுத்திட்டு வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் பர்ஸ்ட். இது நான் வந்து உங்களுக்கு எல்லாம் காமா சொல்றேன். ஆனா ம், ம். ஆக்சுவலா ஒரு 35 வருஷம் வந்து ஓடிக்கிட்டே இருந்துட்டு மார்னிங் டு நைட்டு ஃபுல்லா எல்லாமே பண்ணிக்கிட்டு ஆம், திடீர்னு திரும்பி பார்த்து இப்படி ரியலைசேஷன் வரவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா இருந்தது. ஓகே. இது வந்து நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்காம, நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு பிரேக், ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் இருந்து இப்படி வந்து நடக்கக்கூடாது, இப்படி நடக்கிறது கரெக்ட் கிடையாது, ஆஹ் இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஆனா நம்ம இது 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 செம்ம இம்பார்ட்டண்ட்டான மேட்டர்ன்றது வந்து எனக்கு எனக்கு அது பர்சனலா என் அம்மா அதை ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு இந்த விஷயம் இப்படி ஒண்ணு நடக்குது, இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இதை வந்து அவங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்றாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றத்திலேயே இது வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. யாருமே வந்து அவங்கள சொல்லல இந்த மாதிரி வந்து ஆர் யூ ஓகே, நீ ஃபைனா, நீ ஹாப்பியா, என்ன ஏது அப்படின்ற விஷயத்த வந்து ஆஹ் கேட்கணுன்ற ஒரு விஷயமே மற்றவங்களுக்கு, அதை பார்க்கறவங்களுக்கு வந்து தோணலை. ஏன்னா அவங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பண்றாங்க அப்படின்றது மட்டும்தான் வந்ததே தவிர, அவங்க அதை பண்றதுக்காக எதை அண்டர்கோ பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அது அது அவங்களுக்கு அது எப்படி இருக்கு, அது அவங்களுக்குன்னு என்ன இருக்கு இதுல அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே வந்து பார்க்கப்படல. ஓகே. ஸோ பயங்கரமான விஷயம். நல்ல வேளை நீ இந்த டாபிக் நீ எடுத்துட்டு வந்தது வந்து ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே அது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் வந்து இப்போ இதுதான் சொல்யூஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. பட் நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், கொஞ்சம் ஐடியாஸ் அங்க இங்கன்னு போடலாம். ஃபர்ஸ்ட் மெயினா எனக்கு முக்கியமா தோன்றது ரியலைஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் நம்ம சுச்சுவேஷனை. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அதை ஒரு ஆஹ், என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் எம்பத்தைஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. அது டெவலப் பண்ணும். இல்லை அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளை ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கலனாலும் நமக்கே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்துக்கணும், இல்லை ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கணும். ஒரு ஆஹ், தெரில, சொல்லுங்க, நீங்களாம் சொல்லுங்க. இந்த நீ தெரிலன்னு முடிச்ச பாத்தியா, அங்கதான் ஆ எல்லாமே எனக்கு வந்து எனக்கு 100% புரியுது. ஏன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல எனக்கு. அதுவும் இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ரா, டே யா இயர்ஸ்டா. யா யா யா. ஒன்னு ஒன்னும் வந்து ம் நம்ம ஈஸியா நீ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சங்க் ஆஃப் டைம்ல நீ இப்போ சொல்லியிருக்காது. இட்ஸ் அ பர்சன், their experience, their life, and then to come to that realization. ரொம்ப 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 என்ன சொல்றது, அது நல்லது கெட்டதுன்றதை விட ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப ம் இன்டென்ஸான ம் ஒரு ஒரு ரியலைசேஷன் அது. ஆனா எனக்கு எப்படி இது வந்து எனக்கே ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. இது இப்ப நம்ம வந்து ம் பிலாசபி ம் ம் பேசுறோம், ம். சைக்காலஜி பேசுறோம். இப்போ யா யா. பேலன்ஸ்லாம் வர 5 மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம். ம் எவ்வளவு இம்பேலன்ஸா இருக்கு பாரு நம்மளோட ம் மைண்ட். அந்த ம் அந்த பேலன்ஸ் ம் பத்தி சைக்காலஜி பிலாசபி பேசி அந்த ப்ராக்டிக்கலா எடுத்துட்டு வரும்போது கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. ம் இப்போ எனக்கு நீ இப்போ சொன்ன சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் கூட தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு whenever you have that feeling is the யா. right time to make a shift ன்னு தான் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா நீ ஏன்னா நம்ம ரிக்ரெட் பண்றது வேஸ்ட். ம் எதுவும் வேஸ்ட் இட்ஸ் தான். நாட் கோனா கிவ் ம் எனிதிங். ம் ம். நம்ம அப்படியே போயிட்டு இருந்தாலும் டிஸாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். ஐ ஆமா. திங்க் ஒன்ஸ் தட் ரியலைசேஷன், அந்த ஒரு ஷிஃப்ட் வந்துட்டாலே ஐ திங்க் இட்ஸ் குட் டு டூ சம்திங் அபவுட் இட். ஆனா எஸ். ஆனா எனக்கு அதுல ஒரே ஒரு விஷயம், இது வந்து எனக்கு சொல்யூஷன். இது நான் வந்து ஐம் ஜஸ்ட் மைண்ட்ல வரதை கொட்டுறேன். சரி, அதை பத்தி என்ன ம் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த இந்த ஒரு மைண்ட் செட்டு, இல்ல அந்த நீ சொன்ன அந்த சுச்சுவேஷன், அம்மாவுக்கு வந்த சுச்சுவேஷன்
எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துச்சு. ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து லைஃப் கெரியர் வந்து கரெக்டாக அப்படியே ஒரு ப்ரோட்டோகாலில் போயிட்டு இருந்து 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து ஐ ஃபெல் லைக் ஐ நீட் டு டூ சம்திங் மோர். இது இல்லை, இது பத்தலை, இது இது இல்லை, ஐ நீட் டு டூ சம்திங் மோர். நான் எதுவும் எனக்கு பண்ணாத மாதிரி அது ஒரு இப்படியே போயிடுமா இதுக்கப்புறம் என்னன்ற ஒரு இதில் தான் நான் வந்து ட்ராவல் vlog ஆரம்பிச்சது. இப்போ பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் நம்ம முடிவு பண்ணது. ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வெஞ்சராக நம்ம ஏன்னா அப்படியே நம்மளுக்கு ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, நிறைய பேர் ஐடியாஸ் பண்ணுவாங்க. அதை இறக்கும் போது அதோட எஃபர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. நான் வந்து இங்கே தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் ஒன்று ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும்ல, அதுக்கு நீ போட வேண்டிய ஒர்க்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்கு அங்கேயே ஒரு செல்ஃப் லவ் வந்து இல்லாம போயிடுமோன்ற ஒரு பயமும் இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸா நான் வந்து எவ்வளோ என் வாழ்க்கைக்கு ஒரு வேலை பண்ணணுன்றது தேவையோ அதை விட நான் ஒரு 10 மடங்கு அதிகமா பண்ணாதான் என்னோட ஆசைப்பட்ட சில என்னோட பர்பஸ், லைஃப் பர்பஸ் கொடுக்குற விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பண்ண முடியுது. இதுல எனக்கு எங்க நான் பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுறேன்னா, அந்த ஒரு பர்சியூட்லயே போய் 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 ஏன்னா ஒரு ஒரு கோல் வைக்கிறது ஈஸி, சரியா? மைண்டுக்குள்ள வைக்கிறோம், ஒரு ஐடியா பண்றது, எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும். ஆனா அது பண்றதுக்கு அவ்வளோ வேலை இருக்கு பின்னாடி அப்படின்றதுல தான் வந்து அந்த வேலை இருக்குன்ற போது நான் வந்து பண்ணிட்டே இருந்து எனக்கு ஐம் பிரேக்கிங் மை செல்ஃப்ன்ற மாதிரி எனக்கு போகுது. அதுதான் வந்து ஓகே. நான் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ எனக்கு அந்த ரியலைசேஷன், நீ சொன்னது எனக்கு புரியுது. அந்த ரியலைசேஷன் வரது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டூ சம்திங்ன்றது புரியுது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டூ சம்திங்ல மேக் ஷூர் யூ டோன்ட் பிரேக் யுவர் செல்ஃப்னு எனக்கு எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு. அது இது வந்து ஓகே. நான் வந்து சும்மா ஐ எம் ஜஸ்ட் ஸ்பிட்டிங் அவுட். எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஓகே. ஓகே. whatever coming. ஸோ இதை ரிஃபைன் பண்ணணுமா இல்ல என்ன பண்ணணும்னு அப்படியே டிஸ்கஸ் பண்ணேன். இது இது இதை வச்சு என்ன தோணுது உங்க 2 பேருக்கும்? நான் இப்ப சொன்னது கரெக்டா இல்ல நான் மட்டும் அந்த மாதிரி யோசிக்கிறேனா இல்ல எப்படி? இப்ப இப்ப நீ சொன்னது என்னன்னா, ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ எனக்கு நானே ஏதோ ஒன்று பண்ணிக்கணும்னு வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறோம். பண்ண ஆரம்பிச்சு அதை பர்சியூ பண்ணும்போது அதுவே வந்து ஒரு பிரேக் பண்ற ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா, இல்ல அது பண்றதுக்கே வந்து ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் அண்ட் இது தேவைப்படுதுன்னு சொல்றேன் அதானே? ஆமா. ஓகே. ஓகே. இப்ப ஓகே. நம்ம ஸோ பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது யோசிக்கிறது ஈஸி. ஓகே, ஈஸி, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அது உட்கார்ந்து அது கிளிப்ஸ் பண்றது, இல்ல கட் பண்றது, அதை எடிட் பண்றது, எடிட் தம்ப்நெயில் பண்றது. டிசைன் ஆமா, பண்றது, ஆமா, ஸ்கெட்யூல் ஆமா. பண்றது, இது ஸ்பாட்டிஃபைல போடுறது, இது போடுறதுன்னு அவ்வளோ லாஜிஸ்டிக்கல் திங்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 பேர் வந்து அதை பத்தி ஒரு கமெண்ட் சொன்னா அதுதான் வந்து சாப்பாடே. அதுதான் வந்து ஒரு மன திருப்தி டு புஷ் ஆமா, மீ ஃபார்வர்ட் டு டூ another எபிசோட் another. ஆமா, ஆமா. அப்போ அதனால தான் எனக்கு இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நான் சும்மா உட்காரத்துக்கு யூ ஷுட் பி ரீடிங் சம்திங்ல, அது வந்து உனக்கு ஓகே. யூஸ் பண்ணலாம்ல. நீ வந்து நிறைய பேருக்கு சொல்றதுக்கு, பேசுறதுக்கு அப்படின்னு ஆல்ரெடி நான் அதை பண்ணிட்டு தான் இருப்பேன். எதுவுமே இல்லைனாலும் கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறது தான். இப்போ நம்ம பாட்காஸ்ட் பண்றது நான் ரெக்கார்ட் பண்ணாம இதுதான் நம்ம பேசுவோம். ஆனா ஆமா. எனக்கு இன்னும் ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கு இது. நான் வந்து சும்மா ஒரு கியூரியாசிட்டியில ஒரு சீக்கிங் ப்ராசஸ்ல ரீட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து ஐம் ட்ரைங் டு ரிஃபைன் மை தாட்ஸ் அண்ட் ட்ரைங் டு ஆர்டிகுலேட் இன் சர்டன் வேஸ் அண்ட் ஒரு ஐடியா வந்து எடுத்துட்டு வருது. ஆனா இப்போ வந்து அது போக இன்னும் நிறைய பண்றது, அப்புறம் கெரியர் பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்ல போய் எனக்கே லவ் கொடுத்துக்காம உடைச்சு போட்டு அப்படி போகுது. ஆனா அது அந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரக்சர்டா வரும் அந்த ரியலைசேஷன். ஓகே, உன் அம்மாவுக்கு அந்த ரியலைசேஷன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு சிமிலர் அந்த ரியலைசேஷன். அதுக்கு அடுத்து நம்ம ஏதாச்சும் வி நீட் டு டூ சம்திங் அபவுட்ன்றது நம்ம ஒத்துக்கிறோம். ஓகே, கரெக்ட். ஆனா அந்த வி நீட் டு டூ சம்திங் அபவுட்ல என்ன வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க மாட்டேன் நான். ஏன்னா நான் வந்து ஐ எம் பிரேக்கிங் மை செல்ஃப். எஸ், கரெக்ட். நீ கரெக்டான பாயிண்ட்டுக்கு தான் வந்து நின்றுருக்க. எல்லாரும் வந்து ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் பாயிண்ட்ல நீ
எடுத்த ஸ்டெப்ஸோ இல்லை நீ போன வழியிலையோ டிராவல் பண்ண மாட்டாங்க. இஸ் வாட் ஐ ம். ஃபீல். பிகாஸ் இப்போ நம்ம பண்ற இந்த பாட்காஸ்டா இருக்கட்டும், இல்ல நீ ரன் பண்ற சேனல்ஸ் வந்து 3 4 3 அதுல என் அம்மா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆ ஆ பண்றாங்க. ஆ பிளஸ் இங்க கிளிப்ஸும் நான் இப்போ அடுத்த சீசனுக்கு ஆ கிளிப்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ போத் ஆ பிஎம்யூ மொத்தமா 5 சேனல் வச்சுக்கோயேன். ஆ 5 வச்சிரு. சேனலுமே ஐம் ட்ரைங் டு ப்ரொவைட் சி வேல்யூ. இதை வந்து ஃபுல் டைமா வந்து இறங்கி இத பண்ற ஒருத்தங்களுக்கு வந்து இது இந்த அளவுக்கு ஸ்ட்ரெனுவஸா இருக்காது. ம். ஆனா வாழ்க்கையில வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து அட் த சேம் டைம் நடக்கும்போது ஆப்வியஸ்லி இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆஹ் இல்ல என் அம்மா 5 வந்து சேனல் சைட்ல நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். என் அம்மா வந்து இதுக்கு என் அம்மா வந்து அவங்களா சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. ம். என் கல்யாண டைம் வரும்போது அஹ், பெரிய லீவ் ஒன்று எடுத்தாங்க. எடுத்துட்டு சும்மா என் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நானும் அதே மாதிரி லீவ் எடுத்துட்டு ஒண்ணா இருந்தோம், சுத்தினோம், இது பண்ணோம். அவங்க இங்க வந்தாங்க, டெல்லி வந்தாங்க. தம்பி கூட இங்க வந்துட்டு நாங்க வெளில ட்ரிப்பு போனோம், அதெல்லாம் பண்ணோம். ஆனா எங்க அன்பார்ச்சுனேட்லி உனக்கு என்ன சுச்சுவேஷன்னா, நீ ஒரு ட்ரிப்பு போனா கூட அது வந்து ஒரு vlog கண்டென்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஸோ இதையும் வந்து நீ ஆக்சுவலா ஒர்க்கா ட்ரீட் பண்ணிட்டு இதுல இருந்தும் ஒரு பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்து போனோம். ஸோ பேசிக்லி இட் இஸ் அதாவது அது என் அம்மா வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாங்க இப்பதான். ஹாஃப் செஞ்சுரி வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இப்பதான் சைக்கிள் ஓட்டுறாங்க. ஸோ அது ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, டான்ஸ் கிளாஸ் வந்து ஒன்று ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆனா அம்மா வந்து சின்ன வயசுலேயே கவர்னர் கிட்ட வந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. பப்ளிக்கா ஒரு இதுல வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு. ஸோ இப்போ அதை வந்து பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு அது வந்து நம்ம பண்ற பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஒரு டாஸ்கா மாறிடக்கூடாது. ம். அதுதான் மெயின். அது வந்து டோட்டலி இதுல ஒரு சைடு நோட்டு. என்னது. இது எம்கேயோட அம்மா வந்து அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட ப்ராசஸிங், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு வீடியோ லிங்க்ல போடுறேன். என் அம்மாவும் எம்கேயோட அம்மாவும் வந்து ஆக்சுவலாக நம்மளை பற்றியும் நிறைய பேசியிருப்பாங்க. அவங்க வந்து ஆமா ஆமா. பேரண்டிங் பற்றி பேசி நம்ம தான் அங்கே ஆப்பே. ஸோ ஸோ பேரண்டிங் பற்றி பேசி அவங்க 2 பேரும் வந்து பேரண்டாக இருக்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட தாட் ப்ராசஸும் கேளுங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசணும் அம்மா நிறையா. அந்த மாதிரி சூப்பராக ஆமா ஆமா. பேசுகிறாங்க அம்மா. சொல்லு சொல்லு, இன்னே பண்ணு. ஸோ அதான். ஸோ அவங்க அதுக்குன்னு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னா, அது வந்து ஒரு டாஸ்காவோ இல்லை அது வந்து ஒரு இதை நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. இட்ஸ் டோட்டலி இது பண்ணாலும் பண்ணலாலும் ஒன்றும் இல்லை, இது எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வந்து சும்மா ரிலாக்ஸ் தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து சீசன் 3 ஆரம்பிக்கும் போது நான் பல எபிசோட்ஸ்ல இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணி டைமிங் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் வந்து பேசியிருக்கலாம். ஆனா என்னால அத எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியாது. ஒண்ணு ஒர்க்ல ஏதாவது பிரச்சனை ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மச்சான் நம்ம வந்து எவ்வளோ கம்மியா பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியா பண்ணணுமோ அப்படின்ட்டு இப்ப நான் வந்து ஒரு தாட்டுக்கு வந்திருக்கேன். லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம மைண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தோணும், நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும், நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அட்லீஸ்ட் இருக்கும் தோணும். ஆனா எல்லாமே ஒரு பெரிய கடல் மாதிரி தான். எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி உள்ள போய் பண்ணிட்டு வந்துட முடியாது. ஸோ அதனால மெயினா வந்து ஒன்று அது கூட ஒரு சப்ளிமெண்ட்ரியா இல்லை ஒரு 1 or 2 விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டடா இல்லை பர்சியூ பண்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம தியாகம் பண்ணிடணும். இல்லைன்னா வாழ்க்கையே நம்மளை அந்த தியாகத்தை பண்ண வச்சிரும்.
அதனால அதனால நம்மளே சூஸ் பண்ணி இது எனக்கு போதும், இவ்வளவு நான் பண்றேன், இதுல நான் கரெக்டா இருப்பேன், இதை நான் வந்து நல்லா பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பிரான்ச்சஸை கொஞ்சம் கொஞ்சமா கட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கரெக்டா போறதுக்கு. ஆமா. கொஞ்சம் காம் பண்ணிக்கணும். இப்போ ஆ நான் வந்து டிரைவ் போனேன்ல இப்போ ரீசெண்டா. ஆமா 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 ஆமா. நான் வந்த டிரைவ் கூட இல்ல. நான் வந்து ஆ ரொம்ப ரொம்ப செரிஷ் பண்ணேன். ஓகே. நான் வந்து ஓகே இப்போ ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், கான்டெக்ட் சொல்லணும்னா, நான் வந்து டொரண்டோல இருந்து பிரின்ஸ் ஆல்பர்ட்னு ஒரு ஊர் சஸ்கேச்வான்ல இருக்கு. ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ், 3100 கிலோமீட்டர்ஸ். ஆனா நான் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3200 கிலோமீட்டர்ஸ் போனேன். ஓகே. இது வந்து ரொம்ப டயரிங்கா சில பேருக்கு தோணலாம். ஆனா எனக்கு வந்து டிரைவிங்ன்றது அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ம் பிடிக்கும். நான் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அஹ், ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து பிளான் பண்ணி, சரி ஓகே நம்ம வந்து டைம் செட் பண்ணாம டிரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அவ்வளோ ஓகே. பியூட்டிஃபுல்லா இருந்தது. உங்களுக்கு நான் போற வழியெல்லாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இந்த ஆமா ஆமா லேண்ட்ஸ்கேப் வந்து ஆமா ஆமா. பியூட்டிஃபுல்லா இருந்தது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்ட் ஐ வாஸ் ஆக்சுவலி கிவிங் மை செல்ஃப் லவ். எனக்கு அது தெரிஞ்சது, ஃபீல் ஓகே. ஆச்சு. ஏன்னா அது ஃபீல் ஆச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆ அதுதான் வந்து சரி ஓகே, நீ ஆக்சுவலா உனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்க இது அப்படின்னு சொல்லிட்டு, ம் ரிதேஷ்க்கு ஒரு நல்ல கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ம் ஹாப்பியா இருந்தது. ம் டொரண்டோல இருந்து கனடா வழியா, இது ஒன்டாரியோ வழியா போயிட்டு மேனிடோபா, சாஸ்கேச்சுவான் போயிட்டு வரும்போது யூஎஸ் வழியா ஒரு 5 ஸ்டேட் தாண்டி இந்த சைடு வந்தேன். ம் ஸோ ஒரு பெரிய ஓகே. ஒரு ரவுண்டு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. அஹ் அதுதான் வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் கொடுத்துக்கிட்ட லவ். எனக்கே நான் ஓகே. கொடுத்துக்கிட்ட லவ். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனா ம் அகெயின் திருப்பி நான் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு டிவி பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டேன். புரியுதா? ஆ அந்த மாதிரி ஆ ஆ. இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா ஆன் அ டெய்லி பேசிஸ் நான் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி கொடுக்கறது ஓகே, ம் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் அப்பப்பயும் நான் பிரேக் கொடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. படம் பார்க்கறதுக்கு ம் உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டேன். நான் படமே ஆமா ஆமா. பார்க்கல, பார்த்ததில்ல ம் ஒழுங்கா, கேட்டேன். ஆனா அந்த படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன்னா எனக்கு டிவி ம் முன்னாடி உட்காந்தா ஒரு கில்ட் வருது. ஓகே. ஒரு ஐயையோ! நம்ம என்னடா இப்படி உட்கார்றோமா? இப்படி உட்காரக்கூடாதே! ம் அப்படின்ற ஒரு கில்ட் அந்த மாரி வரக்கூடாதுன்னு எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது ஓகே. அது நான் ட்ரெயின் பண்ணணும் என் மைண்ட. ஆ ரொம்ப அடுத்தடுத்து, 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 அடுத்தடுத்துன்னே வந்து ரொம்ப அனாய்டா இருக்கு எனக்கு. ஓகே. ஓகே. எனக்கு ஆ பிடிக்கல அது. இந்த மாதிரி என் மைண்டு அடுத்து என்ன அடுத்து என்னன்னு அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் இல்லைன்னா வந்து தொடர்ந்து அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த பர்சியூ பண்ணிட்டே இருக்கிறத வந்து நான் மும்பைல இருக்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சிட்டியே வந்து அப்படிதான் இருக்கும். எல்லாமே அறக்க பறக்க கூட்டமா நெரிசலா இருக்கும், வேக வேகமா இருக்கும். நான் அதனாலேயே எனக்கு வந்து சென்னைக்கு நான் எப்படியாவது இந்த கோர்ஸை மட்டும் முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபிலாம் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் மச்சான். ஆனா 2016 நான் வந்து ஃபோட்டோகிராஃபி படிச்சு முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கொல்கட்டா போயிருக்கேன், டெல்லி போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன், ஹைதராபாத் போயிருக்கேன். மும்பை பக்கம் போனதே இல்லை, ஏன்னு தெரியல, போனதில்லை. அதுக்கப்புறம் நான் வந்து போவே இல்லை. ஆஹ் சப்கான்ஷியஸாவே எனக்கு வேணாம் ஆமா, அப்படின்ட்டு. ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தா கூட எனக்கு போனோம், இல்ல பரவாயில்ல மும்பை ஏன் சரி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நீ இருக்கும். மும்பைல இருக்கும்போது தானே நான் வந்து உன்னை பார்த்தேன். 2 பேரும் பெரிய ஆமா சுகர் கேன் ஆமா. ஜூஸ் எஸ் வாங்கி எஸ் குடிச்சோம். எஸ் 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 கரெக்ட் கரெக்ட். ஆமா 2015 ஆமா. அவன் 2015 வந்திருந்தான். இதெல்லாம் நடந்ததா? நடந்தான் எனக்கு நடந்தான். தெரியுமா இது? 2014 எனக்கு அந்த போட்டோ 2015 இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போதான் வாழ்க்கையிலேயே நான் பார்த்த பெரிய சுகர் கேன் ஜூஸ் குடிச்சோம் 2 பேரும். ஸோ இந்த ஃபாஸ்ட் பேஸ் விஷயம் நான் ஏன் வந்து உனக்கு நீ ஃபிலிம்ஸ் பத்தி கேட்கும்போது மலையாளம் ஃபிலிம்ஸ் ஏன் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா, அஹ், உனக்கு கான்டெக்ஸ்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்ப தமிழ்ல வந்து அஹ், கிராமத்து சைடு படங்கள் எப்படி இருக்கும், அந்த ம். இடத்துலயே அந்த வாழ்க்கைய வந்து கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்ல. கடைசி நான் உனக்கு ஷேர் விவசாயியா. பண்ணியிருக்க மலையாளம் ஃபிலிம்ஸ்ல எப்படி இருக்கும்னா, எக்ஸப்ட் ஃபார் 1 or 2, அந்த முதல் அமைச்சர் 2 3 படத்தை தவிர மீதி இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும்னா,
கேரளால ஒரு சிட்டி இல்லைன்னா ஒரு டவுன் இல்ல ஒரு வில்லேஜ், அதுக்குள்ள இருக்க பீப்புள், அதுக்குள்ள இருக்க பீப்புளோட லைஃப்ஸ், அங்க இருக்கிற மூடு, அங்க வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன நடக்கும், அங்க மக்கள் என்ன வேல்யூ பண்றாங்க, எது வந்து அவங்களுக்கு முக்கியம்னு தோன்றது இல்ல அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு கான்ட்ராஸ்ட் கிரியேட் ஆகும்ல. அஹ் அது வந்து அதுல ஃபீல் பண்ண முடியும். அதுல அந்த அந்த லைவ்ஸை வந்து நம்ம போய் பார்க்கும்போது அதுல ஒரு ஒரு ஒண்ணு வரும். அத வந்து இல்லடா, கிட்ட ஒரு இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். உனக்கு பேசிக்லி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் பாரு. ஒரு கமர்ஷியல் மூவி ஸ்லோ பேஸ்டா போறதே வந்துட்டு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் நீ பாத்துக்கோ. ஒரு சாதா கமர்ஷியல் மூவி ஸ்லோ பேஸ்டா இருந்துச்சுன்னா ப்ராப்ளி இன்னைக்கு போற உலகத்தோட ஸ்பீடுக்கு லாட் ஆஃப் ரீஜன்ஸ் வில் நாட் அக்செப்ட் இட். தமிழ்லயே வந்து உனக்கு அது நல்ல படமா கமர்ஷியல் இருந்தா கூட வந்து லேக் அடிக்குதுன்னு சொல்லிட்டே மச்சான், இருப்பாங்க. அதுலயுமே உனக்கு பாரு, தமிழ் படத்துல கூட உனக்கு ஒரு ஸ்லோ பேஸ்ட் மூவி போகணும்னா யூ நீட் சம்திங் டு ஆங்கர் இட் ஆன், லைக் அ ஸ்டார் ஆர் அ ஸ்டார் டைரக்டர் ஆர் அ ஸ்டார் ஹீரோ ஆர் சம்ஒன் ஹூ ஹேஸ் டு கம் இன் so that they will pull the crowd and then you are okay to watch a slow paced movie. அந்த மாதிரி போகும். பட் உனக்கு மலையாளம் மூவிஸ் நீ பாத்தீங்கன்னா ஆன் அ வெரி நேச்சுரல் டோன் இட் ஹேஸ் அ வெரி ஸ்லோ பேஸ்ட் நரேஷன், ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஸ்டோரி டெல்லிங், ஒரு ரொம்ப நிதானமான ஒரு. அண்ட் எனக்கு அந்த விதத்துல வந்துட்டு ஸ்வீடனும் கேரளாவும் ஒரு ஒரு சில நோட்ஸ் ரொம்ப காமனா தோணும் எனக்கு. ஓகே ஓகே. இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு நான் சைட்ல நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய தோணுச்சு. ஓகேவா, நிறைய தோணுச்சு. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரித்தேஷ் அப்போ பேசினதுல வந்துட்டு ஒரு விஷயம் கேட்டான். இந்த இதுல வந்துட்டு நம்ம பண்றது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டான். எதுலடா? இப்ப நம்ம டெய்லியும் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்படி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு கம்ப்ளீட் பண்றது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நான் பிரிக்கிறேன். ஓகேவா, எந்த விதமா பிரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், ரெண்டாவது செட்டப், இந்த உலகத்தோட செட்டப். ஓகேவா, இத வந்துட்டு நான் நிறைய கான்வர்சேஷன்ல என்ன அறியாமே இது வந்துடும். சூப்பர் பவர் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. நம்ம வந்துட்டு அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பேர் மூவ் ஆன் ஆகணும். ஒரு ஒரு டெவலப்ட் கண்ட்ரியோட, ஒரு சூப்பர் பவர்ட் கண்ட்ரியோட ஒரு பேலன்ஸ்ட் வில்லேஜ் இஸ் பெட்டர். ஒரு சூப்பர் பவர்ட் கண்ட்ரியோட ஒரு 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 டெவலப்ட் நேஷனோட ஒரு பேலன்ஸ்ட் சொசைட்டி இஸ் பெட்டர். ஏன் நான் அங்க சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்மளோட உலகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி அன்பேலன்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல சொன்னதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்துட்டு நம்ம we are playing several roles by ourselves. அது வந்துட்டு ஒரு தேவையில்லாத செட்டப்னு எனக்கு தோணுது. ஓகேவா, நம்மளே வந்துட்டு நிறைய டாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம் ஃபேமிலிக்குள்ள. ஓகேவா, பண்ணி நம்ம கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ்டாவே சொசைட்டியை வச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம இருக்கிற சொசைட்டியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி அன்பேலன்ஸ் இன் வே தட் வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு பிளே அ லாட் ஆஃப் ரோல்ஸ் ஆன் அ வெரி டே டு டே பேசிஸ். இது செட்டப் காரணம். இது நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம தலையில எடுத்துக்க முடியாது. ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி வி ஆர் இன் தட் செட்டப். பட் டு சேஞ்ச் இட் ஆல் டுகெதர் ஐ திங்க் இட் வுட் டேக் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் அஸ். ஸோ பட் செல்ஃப்ல வந்துட்டு ஒரு இது இருக்கு. ஓகேவா, இந்த செல்ஃப்ல எனக்கு பெஸ்ட் வே எதுன்னு தெரியல மச்சான் நீ சொல்லும் போது. பட் ரெண்டு விதமா இருக்கு மச்சான். நீ ஒன்ன நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மெசேஜ் பாரு. 100 என்ன சொன்னியா? இல்லடா. சரி, இது 100% நீ கொடுக்குறன்னு ரித்தேஷ், நீ 100% கொடுக்குறேன்னு 150% கொடுக்குற. ஓகேவா, 150% கொடுக்கும்போது ஒரு ஓவர் ஸ்பேன் ஆஃப் லாட் ஆஃப் ஃபேஸஸ் நீ 150% கொடுத்துட்டே இருக்கும்போது இவென்ச்சுவலி நம்ம பிரேக் ஆகுமா? இவென்ச்சுவலா பிரேக் ஆகும். ஓகேவா, ஒண்ணு வந்துட்டு அந்த பிரேக்க அப்ப அந்த பிரேக்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஒரு விஷயம்.
ஓகேவா? நீ எப்ப தேவைப்படுதோ அந்த லிமிட்டை ரீச் பண்ணும்போது செல்ஃப் லவ் காமிச்சு, நீ சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ரியலைஸ் பண்ணி செல்ஃப் லவ் காமிக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா உன் டே டு டே லைஃப்ல உன் டே டு டே ரொட்டீன்ல செல்ஃப் லவ் இன்கார்பரேட் பண்றது. ஆனா அந்த ஃபிளிப் சைட் யூ வில் நாட், இட் வில் ஹேவ் லிமிடேஷன். எனக்கு வந்து செல்ஃப் லவ் கொடுக்குற டைமை வந்து ஐ நீட் டு நாட் திங்க் அபவுட் இட் ஆஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கு அதுதான் நான் எனக்கு சொல்றேன். அது இல்ல ரொம்ப அதுதான் நான் முக்கியம். சொல்றேன். எவ்ரிடே ரொட்டீன்ல நீ செல்ஃப் லவ் கொடுக்குறியா? எனக்கு எது பெஸ்ட் வேன்னு எனக்கு தெரியல மச்சான். ஓகேவா? ஏன்னா நானும் கொஞ்சம் சம்வேர் க்ளோஸ் டு வாட் ரிதேஷ் இஸ் திங்கிங். நல்லா புஷ் பண்ணிட்டு அந்த லிமிட் ரீச் ஆகும்போது செல்ஃப் லவ் கொடுக்கறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஆன் அ டெய்லி பேசிஸ் நான் அந்த ஒரு ரெஸ்டையோ ஒரு கேப்பையோ ஒரு பிரேக்கையோ நான் என் ரொட்டீன்லயே இன்கார்பரேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்போ குழந்தையெல்லாம் வந்துட்டோன்னா அது இவென்ச்சுவலா யூ ஆர் ஃபோர்ஸ் டு நாட் திங்க் அபவுட் ஆஃபீஸ், யூ ஹாவ் டு திங்க் அபவுட் தெம்னு அந்த ஸ்விட்ச் வருது. ஃபோர்ஸ்ஃபுல்லா நடக்குது அது. அந்த குழந்தை இல்ல வீட்டுக்கு ஃபேமிலின்னு வந்துட்டோம் அப்படின்னா. இப்போ இதே ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருந்தீங்கன்னா நீ 4 பேரை பார்ப்ப. ஆனா தனியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்விட்ச் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸுக்கு போறதோ இல்ல ஜிம்முக்கு போறதோ இல்ல ஒரு என்வாயரன்மெண்ட்டை மாத்துறதோ மக்களை மீட் பண்றதோ அந்த ஸ்விட்சை ஏற்படுத்தும். ஓகேவா? அந்த ஸ்விட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குறேன். இது ஏன் நான் பாக்குறேன்னா அடுத்த டாபிக் வர. ஏன்னா செல்ஃப் லவ் காமிச்சாதான் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் சைட் ஹசில் பண்ணி 150% போனாதான் ப்ராக்ரஸ் நம்ம நினைக்கிறோம்ல. ஆமா, நம்ம சில டைம் அந்த டவுன் டைம், இது இன்ஜினியரிங்ல வந்துட்டு டவுன் டைம் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்ரக்கோ ஒரு மிஷினோ இருக்கு அப்படின்னா 100% எஃபிஷியன்சிக்கு நீ வந்துட்டு எவ்வளவு டவுன் டைம்னு பார்ப்போம். ஓகேவா? எவ்வளவு நேரம் பிரேக் ஆகுறது, எவ்வளவு நேரம் வேலை செய்யாம இருக்கு அப்படின்னு. அதுல 100% டவுன் டைமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் எய்ம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க யாருமே ப்ராக்ரஸ் ஆனது இல்ல, யாருமே அந்த கோலை அச்சீவ் பண்ணது கிடையாது. ஏன்னா அது டவுன் டைமா நம்ம கிளாசிஃபை பண்றதே தப்பு. அந்த 10% வந்துட்டு டவுன் டைம் கிடையாது, அதுதான் பிளஸ் டைம், அதுதான் அப் டைம், அதுதான் ப்ராக்ரஸ் டைம். அந்த 10% நீ கொடுக்கறதுனாலதான் நீ நெக்ஸ்ட் டே 90% ஓட முடியும். சோ உனக்கு செல்ஃப் லவ் வந்துட்டு நீ ப்ராக்ரஸா பார்க்க ஆரம்பிக்கணும். செல்ஃப் லவ் காமிக்கிறது வந்துட்டு பார்ட் ஆஃப் ஹவ் யுவர் ப்ராக்ரஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட், ஹவ் யுவர் லைஃப் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். கோல்ஸ் கேன் பி அச்சீவ்ட். ஓகேவா? டார்கெட்ஸ் கேன் பி மெட். ஆனா இன்னைக்கு இட் இஸ் நாட் அபவுட் த டார்கெட், இட் இஸ் நாட் அபவுட் த கோல், இட் இஸ் அபவுட் கேரிங் யோர் செல்ஃப் டில் த லைஃப் இஸ் இன் யுவர் பாடி, பிசிக்கல் பாடி. அத நீ ஒரு பிலாசபிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குற. அந்த இந்த பிலாசபிக்கு சேஃப்டி நெட்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? செல்ஃப் லவ் இஸ் ஒன் சச் சேஃப்டி நெட் ஃபார் கேரிங் யுவர் லைஃப் டில் யூ டை. அந்த செல்ஃப் லவ் நீ கொடுக்கல அப்படின்னா நீ ப்ராக்ரஸ் பண்ணாலும் அந்த ப்ராக்ரஸ ரியலைஸ் பண்ற ஸ்டேட்லயே இருக்க மாட்டேன். நீ அந்த ப்ராக்ரஸ் மீனிங்லெஸ் ஆயிடும். அந்த கோல் மீனிங்லெஸ் ஆயிடும். அண்ட் ஃபார் வாட் காஸ்ட்? அண்ட் இது அதுதான் எந்த விதத்துல அதை இன்கார்பரேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐம் ஃபிகரிங் இட் அவுட் மை செல்ஃப். நான் வந்துட்டு இன்னைக்கு டே டு டே பேசிஸ்ல நான் படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அட் த சேம் டைம் spending time with my family or going for a walk or going to gym is equally important in my routine today. அது வந்துட்டு இன்னும் ஒரு 4 மணி நேரம் சேர்த்து படிச்சிருக்க முடியும். ஆனா அந்த டைம்ல நான் படிக்கல. And it is very hard for me to accept progress is not to do stuffs sometimes. அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னால. அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன் என்ன. ஏன்னா எனக்கு தெரியுது ஒரு டாஸ்க் எடுக்கிறோம்னா அந்த டாஸ்க் 150% கொடுத்து 3 மாசம் பண்றோம்ல, பட் 80% கொடுத்தா 10 வருஷம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா தியரிட்டிக்கலா தான் இருக்க ஒழிஞ்சு என்னால அதை அனுபவிச்சு பார்க்க முடியல. அதுதான் நான் இப்போ அடுத்தது இப்போ என் மைண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 150% கொடுத்து 3 மாசம் பண்றதோட 80% கொடுத்து 10 வருஷம் பண்ணா எப்படி இருக்கும்ன்றத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. அப்போ எனக்கே தெரியுது என்னால 8 மணி நேரம் படிக்க முடியும். ஆனா நான் 4 மணி நேரத்துல நிப்பாட்டிட்டு
நான் ஒரு வாக்குக்கு போயிட்டு மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு மூடே இருக்காது, ரெஸ்ட் எடுக்க மூடு இருக்காது, வாக் பண்ண மூடு இருக்காது, சமைக்க மூடு இருக்காது, என் பொண்ணோட என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு மூடு இருக்காது. ஏன்னா என் மைண்ட் உள்ள போயிடுச்சு படிக்கிறதுக்குள்ள. அது வெளில எடுத்துட்டு வரும்போது எனக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மூடு இல்லாம பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 30th மினிட் 1 ஹவர்ல வந்துருது. பட் இது வந்துட்டு எனக்கு ப்ராக்ரஸே என்னால பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமா தானே இன்புட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு வீக்ல ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் நான் பண்றதுக்கும் 3 மாசமா 1 மணி நேரம் பண்றதுக்கும் ப்ராக்ரஸ் வந்துட்டு அவ்வளவு விவிடா தெரிய மாட்டேங்குதுன்றதுனால ஒரு பயத்தை உருவாக்குது, ஒரு ஒரு டவுட்டை உருவாக்குது, இது கரெக்ட் தானான்றதை உருவாக்குது. எனக்கு என்னமோ வந்துட்டு கரெக்ட்னு தோணுது, ஒர்க் அவுட் ஆயிடும் தோணுது. யூ ஸ்டே ஒரு ரொட்டீன் வச்சுக்கோ, அந்த ரொட்டீன்லயே பிரேக் எல்லாம் பிளான் பண்ணிக்கோ, அண்ட் அந்த ரொட்டீனை நம்பு. அது 6 மாசம் கழிச்சு அந்த அவுட்புட்டை கொடுக்கும். அண்ட் philosophically you have to accept that you cannot achieve it in 1 month, you will achieve it in 6 months. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கொண்டு வந்தீங்கனாலே உன்னால ரொட்டீன்ல இன்கார்பரேட் பண்ண முடியும். அதை இன்கார்பரேட் ஒரு அளவுக்கு நீ பண்ணிட்ட அப்படின்னாலே ப்ராக்ரஸ் விவிடா தெரியலனாலும் யூ வில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் கீப் டூயிங் இட் பை டேக்கிங் பிரேக்ஸ். இதுதான் வந்துட்டு நான் தியரிட்டிக்கலா தெரியுது மச்சான். பட் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து 10 வருஷம் கழிச்சுதான் எப்படி இருந்துச்சுன்றது என்னால சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு இது கான்செப்சுவலா நீ சொல்றது எனக்கு புரியுது. இதுதான் நானும் யோசிப்பேன், இன்னொருத்தருக்கு நான் சொல்லுவேன் ஓகே. ஆனா அத நான் பண்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுதான் இப்ப நான் அதுதான் நான் சொல்றேன் பேசும்போது நான் வந்து இதுதான் பிலாசபிக்கல் கான்செப்ட், இந்த ஆத்தர் சொன்னாரு அந்த ஆத்தர் சொன்னாரு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேற எவனாச்சும் சொன்னா எடுத்துட்டு இப்ப பாரு நீ சொல்லும் போது ஜார்டன் பீட்டர்சனோட ரூல் 2 ஞாபகம் வருது. அவரோட 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப்ல ரெண்டாவது, அதாவது யூ have to take care of yourself as if you are responsible for another person. ஏன்னா இன்னொருத்தனுக்கு சொல்லும் போது நீ நல்லா சொல்லிடுவான், ஆனா உன்னை பத்தியே நீ அந்த ஒழுங்கா யோசிக்க மாட்டேன்றத அந்த அங்க வந்துட்டு எவ்ரிடே ரொட்டீன்ல நம்ம சம்டைம்ஸ் we have to stop ourselves. ஏன்னா இது வந்துட்டு நீ கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கும் ரித்தேஷ்க்கும் ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னாலையும் ரித்தேஷாலையும் ட்ரெட்மில்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 2 hours ஓட முடியும். ஒரு நாள்ல நம்ம எவ்வளவு கிலோ கேலரிஸ் குறைப்போம் ஞாபகம் இருக்கா? ஒரு 2000 பண்ணிருக்கோம். அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி பண்றது. ஆனா 2 பேருமே வந்துட்டு பிசிக்கலா ஒன்னும் பெருசா எல்லாம் சாதிக்கல, ஓகேவா? பெரிய பிசிக்லாம் வரல. சோ அதுதான் அதோட ஸ்கேல் அப் த வெர்ஷன் தான் நான் இப்போ வந்துட்டு லைஃப்ல ஒரு இங்க ஸ்வீடன்ல ஒரு சரியான ஒரு பிலாசபி ஒண்ணு இருக்கு, லாகோம் அப்படின்வாங்க, ஓகேவா? நாட் டூ மச், நாட் டூ லெஸ், ஜஸ்ட் த ரைட். இது வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி சிஸ்டம், த யூனிவர்ஸ், த சொசைட்டி இஸ் நாட் கிவிங் யூ டு டூ தட். இட்ஸ் நாட் கிவிங் யூ த ரைட் ஸ்பேஸ் டு டூ இட். யூ ஹேவ் டு ஃபோர்ஸ்ஃபுல்லி டூ இட். அதுதான் நான் சொல்றேன். அதுக்கும் நீ ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து யூ நீட் டு spend an effort to not spend an effort on your progress. But அதை நீ பண்ணினா ஒரு 15-20 மினிட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இப்பதான் நான் பிராக்டிஸ் பண்றேன். படிச்சுட்டு டப்புன்னு வெளில வந்துடுறேன். எனக்கு தெரியுது நல்லா ப்ராக்ரஸ் பண்றேன்டா, டே நல்லா படிக்கிறேன்டா, இன்னும் உட்காந்து இந்த ஃப்ளோலயே முடிடா அப்படின்னு வரும்போது கட் பண்ணிட்டு வா போய் துணி மடிப்போம், வா போய் வீடு பெருக்குவோம், வா போய் குழந்தைய வெளில ஆச்சு. சோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மூடே இல்லாம தான் நான் பண்றேன். சொல்லு. இல்ல எனக்கு இல்ல ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மூடே இல்லாம தான் பண்றேன். பட் 31st மினிட் மனசு மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஆனா ஒரு கில்ட்டோட தான் மாறுது. பட் sooner or later I think this is the sustainable way to show progress. This is the sustainable way. ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும். குழந்தை ஃபேமிலி எல்லாம் விரட்டி விட்டுட்டு ஒரு விஷயத்த சாதிச்சு என்ன பண்ண போறோம்? இருக்குல்ல, இல்ல அப்படி சாதிக்கிறது தப்பு. அது இன்னொருத்தங்கன்னு வரும்போது நீ யோசிக்கிற கரெக்டா. இப்ப நம்ம கன்ஃபியூஷன் என்னன்னா, நமக்குன்னு வரும்போது நான் தான் சொல்றேன். இல்ல எனக்கு தான் நான் சொல்றேன், நான் அந்த கஷ்டப்படக்கூடாதுன்றதான் நான் சொல்ல வரேன். இப்போ அது ஒன்னால அத நீ ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டியா? எனக்கு அதுதான் அது பண்ணல ஸ்டெபிலைஸ் பண்ணல, என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா படிக்க மூடு வரது பெரிய விஷயம், ஓகேவா? ஆனா அந்த மூட்ல போதும் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது பயமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு அந்த மூட் வரலன்னு என்ன பண்றது, புரியுதா? ஆனா அதை நான் பிராக்டிஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியுது நான் இன்னைக்கு 8 மணி நேரம் படிச்சுட்டு
அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா எதுவுமே படிக்காததுக்கு ஒரு வாரம் 7 மணி நேரம் படிச்சா, டெய்லி 1 மணி நேரம் படிச்சு 7 மணி நேரம் படிச்சா போதும். அது 8 மணி நேரம் படிக்கலன்னா பரவாயில்ல. ஏன்னா அடுத்த வாரம் என்னால பண்ண முடியும். அதுக்கு அடுத்த வாரம் பண்ண முடியும்னு இப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? ஆனா அது எனக்கு என்னமோ இதுதான் கரெக்ட்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் எங்க என் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாட்டி தாத்தாக்கெல்லாம் தான், அவங்களுக்கு தான் போகும். அவங்க பாத்தீங்கன்னா நல்ல ப்ராக்ரஸ் தான் காமிச்சாங்க. ஒரே லைஃப் ஸ்டைல் தான் 70 வருஷம் 80 வருஷம் வச்சிருந்தாங்க. நல்ல ப்ராக்ரஸ் எல்லாத்துலயுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? உனக்கு அவங்க வந்துட்டு ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அப்புறம் இந்த பினான்சியலா பேசணும்னா ஃபயர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? 50லயே ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பத்திலாம் அவங்க பேசினதே கிடையாது. அவங்க சைடு ஹசில் அந்த மாதிரிலாம் பேசினது. அவங்க வேலையா வேலை, ரெஸ்டா ரெஸ்ட். அவங்க டெய்லி அதை பண்ணிட்டு போனதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வெக்கேஷன் எடுத்தாதான் பிரேக்கு. 50 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆகணும். அந்த 86 வயசுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அசால்ட்டா, ஜாலியா. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு இருக்கிற அந்த நேச்சுரலா கான்ஃபிளிக்ட் ஆர்கானிக்கா ஒரு பேலன்ஸ் உருவாயிருக்குல்ல. ஆமா. ஆக்சுவலா இது ரொம்ப அததான் நான் ஒரு interesting-ஆ ரெஃபரன்ஸா வச்சுக்கிறேன். இப்ப நீ சொன்னது எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுதுன்னா, அவங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு பர்சனல் பிலாசபி ஒண்ணு இருக்கும். அதுலயே வந்து இந்த கான்செப்ட் ஏதோ ஒரு இடத்துல உள்ளே இருக்கு. அவங்க பர்சனல் பிலாசபிக்கு உள்ளே இருக்கு. இந்த ரெஸ்ட் எடுக்கிறது, இல்ல இந்த சும்மா இருக்கிறது, இல்லைன்னா வந்து வேலை செஞ்சது போதும்னு எடுத்துறது, அந்த ஐடியா, அந்த கான்செப்ட் வந்து அவங்க பர்சனல் பிலாசபிலேயே ஒரு பார்ட்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. நேச்சுரலா அவங்க அதை பண்றதுனால நமக்கு வந்து சம்டைம்ஸ் வேற யாராவது சொல்ல வேண்டியதா இருக்கு. என் ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி வந்து எவ்வளவு நேரம் வேலையை பார்ப்பீங்க, இப்ப வீட்டுக்கு வந்து லேப்டாப்பா இதுவா அதுவான்னு கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம அப்ப கூட நான் வந்து ஓ எனக்கு வந்து இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல நான் வந்து ஃபுல் டைம் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற தாட்ல வந்து நான் தள்ளி வைக்கல. அப்ப கூட வந்து நான் ஓகே இவ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுனால நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க போய் என்னோட வேற விஷயங்களை பாக்குறேன்னு வச்சுக்கேன். எப்போ இது நமக்கே வந்து தோணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், நம்ம தேவையானதை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கே வரணும். அதுதான் உண்மை. அந்த நம்பிக்கை வந்துட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு தான் இருக்கும். அண்ட் ஒரு டைம் அந்த நம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு டைம் அந்த நம்பிக்கை அதிகமா இருக்கும். இதுல வந்துட்டு எனக்கு மறுபடியும் பாத்தி தாத்தா பிரின்சிபலா எடுத்துக்கிறேன். அவங்க அந்த ரொட்டீனை வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணல. புரியுதா? அது ஒரு லைஃப் ஸ்டைலா அவங்க பார்த்தாங்க, ரொம்ப யதார்த்தமா வாழ்ந்தாங்க. 4 மணிக்கு அவங்க வந்துட்டு வர வழியில ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர வழியில பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகேவா? அதான் அவங்க பிரேக். ஃபேன்சியா தாய்லாந்து போறது, ட்ரிப் அடிக்கிறது, 3 மாசம் பிரேக் எடுக்கிறது, 1 மாசம் பிரேக் எடுக்கிறது, ஏர்லியா ரிட்டையர் ஆகுறன்றது இந்த எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வேலை செஞ்சாங்களா, காலையில இருந்து ஈவினிங் வரையும் வேலை செஞ்சாங்களா, வர வழியில நான் ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிடுறேன். அங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து நீ குண்டாயிடுவேன் பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா. பாரு, நம்ம மனுஷன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில எது வேணும் எது வேணாம் அப்படின்ற அந்த தெளிவுக்கு நம்ம வரணும். நம்ம குரங்கு மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம்னா அந்த தெளிவு வராது. போதும்னு நம்மளால சொல்ல முடியாது. போதும் நம்மளால சொல்ல முடியலன்னா இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீ வந்துட்டு இந்த விஷயத்துல ப்ராக்ரஸ் காமி, இந்த விஷயத்துல இவ்வளவு ப்ராக்ரஸ் போதும் அப்படின்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற லைஃப். அதாவது நீ ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்னா என்ன, 6 பேக் தான் ஃபிட் அப்படின்னு அங்கேயும் உன்னை புஷ் பண்ணிக்கிட்டு கெரியர்லயும் உன்னை புஷ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா ஓவர் த டைம் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல பர்ன் அவுட் ஆகும். இப்போ ஃபிட்டை வந்துட்டு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணிக்கோ. ஃபிட்னா என்ன, ஆக்சுவலா ஃபிட்னா என்ன, அந்த ரீடிஃபைன் பண்றோம்ல, நம்ம தான் அந்த ரூல்ஸை செட் பண்றோம். அந்த ரீடிஃபைனிங் தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ 6 பேக் வந்துட்டு ப்ராபபிலி ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆமா ஆமா ஆமா. அது 6 பேக்னு பார்க்காம ஓகே எனக்கு வந்துட்டு டெய்லி நடக்க முடியுது, குனிஞ்சு எழுஞ்சா முதுகு வலிக்கல, ஒரு பொருளை தூக்குனா முதுகு வலிக்க மாட்டேங்குது, தலை சுத்த மாட்டேங்குது, அது ஃபிட். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜிம்ல போய் லைட்டா வெயிட்டை தூக்கணும், டெய்லி நடக்கணும். இதை பண்ணிட்டு இருந்தாலே போதும். நான் 6 பேக் எடுத்துட்டு வந்தாதான் நான் ஃபிட்டு. நான் வந்துட்டு 10 கான்செப்ட் இருக்கு ஒரு சப்ஜெக்ட் ஏரியால, 10 கான்செப்ட் தெரிஞ்சாதான் நான் அதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு டிஃபைன் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு 7 கான்செப்ட் இருந்தா பரவாயில்ல.
ஓகே, ஒர்க்லயுமே நான் சொல்றேன், ஃபினான்ஷியலாவே நான் சொல்றேன். இப்போ 300 கோடி சம்பாரிச்சாதான் நான் பணக்காரன்னு சொல்றதும் 30 கோடி சம்பாரிச்சாதான் பணக்காரன்னு சொல்றதும் உன் கையில தான் இருக்கு. ஓகேவா? சோ எல்லாத்துலயுமே ஹையா வச்சுக்க வேணாம். ஏதோ ஒரு சில விஷயங்களை ஹையா வச்சுக்கோ. அண்ட் நான் சொல்றதும் இப்படிதான் 80 வருஷமா இருக்கணும்னு தேவையில்ல. 5 வருஷத்துக்கு மாத்திக்கோ வேணுமா. உனக்கு அது ரொம்ப ஒருமையா இருக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு மாத்திக்கோ. ஆனா தெளிவா இரு. ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை புஷ் பண்ணு, ஒரு விஷயத்துல 100% புஷ் பண்ணு, ஒரு விஷயத்துல 90% புஷ் பண்ணு, ஒரு விஷயத்துல 80% புஷ் பண்ணு. 80% புஷ் பண்ண இடத்துல ஐயோ என்னால 100% கொடுக்க முடியலையேன்னு நினைக்காது. ஆமா, அதுவும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல ஒர்க் ரிலேட்டட் ஏதாவது பண்ணும்போதும் என் ஒர்க் வந்து கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவ் எலிமெண்ட் அதுல இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, ட்ரை பண்ணி பார்க்கிறது, புது சாஃப்ட்வேரை வந்து ட்ரை பண்றது, லைட்டிங் அது இது, வீடியோ எப்படி பயங்கரமா எடிட் பண்ணணும், இப்படி பார்க்கறது அப்படி பார்க்கறது, ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒன்று இருக்கும். பட் உள்ள போக போக தான் தெரியுது 3D பத்தி ஏதாவது படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை வீடியோ எடிட்டிங் கத்துக்கலாம்னு ஆரம்பிச்சாலும் சரி, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடல். ஒரு என்ன சொல்றது கடல் தான். அதை வந்து நம்ம கடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி நான் போட்டோகிராஃபி வந்து ப்ரொஃபஷனலா போய் ஒரு 2 வருஷம் படிச்சதுனால போட்டோகிராஃபர்னு நான் இப்ப சொல்லிக்கலாம் என்ன. ஸோ போட்டோகிராஃபி வந்து என்னுடைய ஒரு மெயின் கோர் விஷயமா இருக்குதுன்ற சுச்சுவேஷன்ல நான் வந்து 3D இல்ல வீடியோகிராஃபியை வந்து அசால்ட்டா வந்து எடுத்துக்க முடியாது. நான் அப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, மச்சான் இல்ல, நியாயமா நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்கறேன். ஓகேவா? உனக்குன்னு இல்ல, நம்ம எல்லாருக்குமே கேட்கறேன். ஓகேவா மச்சான்? 12 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காந்து பாட்காஸ்ட் பண்ற அந்த சேனல்ஸ் அவனுங்களா இருப்பாங்கல்ல, அவங்களாம் அப்ப தக்காளி தொக்கா? இப்போ நம்ம வந்துட்டு வாரத்துல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த பாட்காஸ்ட் சேனலை நடத்துறோம். ஓகேவா? அது 100% நம்ம நம்ம ஜெனுவனா இருக்கும். நம்ம கமிட் பண்ண டிஃபைன் நம்மளால பண்ண ஒரு முடிஞ்சத முடிஞ்ச டார்கெட்டுக்கு அளவுக்கு நம்ம 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 ஆனா 15 ஹவர்ஸ் ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவன் ஆமா வந்துட்டு ஆப்வியஸ்லி உன்னோட பெட்டரா தானே இருப்பான். ஆமா ஆமா கண்டிப்பா. அதுதான் அந்த இடத்துல நீ அவனோட உன்னை கம்பேர் பண்ணி உன்னை ஹர்ட் பண்ணிக்க பண்ணிக்காதுன்னு கூடாது. நான் சொல்றேன். அந்த விஷயத்த வந்து நான் இந்த வீடியோ எடிட்டிங் இந்த 3D எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்னன்னா, எனக்கு இந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் வந்து கத்துப்பேன். அதுக்கு மேல நான் கத்துக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த டாஸ்க்கு எனக்கு என்ன தேவையோ அதை கத்துக்கலாம். நான் இப்ப பண்றேன். அதான் 40 டைம் வயசு இருக்கு. வரை இருக்குல்ல, டைம் அதான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவேன். ஆனா அது ரொம்ப தேவையா அப்படின்றது. இப்ப எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஈகோ இருந்துச்சு. ஆனா ஒரு 2020க்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு ஒரு கோச் ஒருத்தங்களை வச்சுக்கிட்டேன். ஓகேவா? எனக்கு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சது தானே எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியாது. என்ன 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 பெருசா அனாட்டமி, பாடி அனாட்டமி பத்தி பேசுவாங்க ஜிம்ல இருக்கிறவங்க. ஒரு ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் பத்தி பேசுவாங்க, ஃபுட்டை பத்தி பேசுவாங்க. இதை பத்தி நானே படிக்கிறேனே அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட். ஆனா அவரு அதை 12 மணி நேரம் பண்றதுக்கும் நீ அதை 1 மணி நேரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா ஆமா சோ அந்த இடத்துல நீ எதுக்கு நீ அவரை மாதிரி பண்ணணும்னு நீ நினைக்கிற? எதுக்கு அந்த ஒரு 100% அச்சீவ் பண்ணணும்னு நீ நினைக்கிற? உனக்கு ஹெல்த்தியா இருக்கணும். சோ அந்த மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுத்துரு. அது இப்போ அப்கோர்ஸ் நான் பே பண்ற இடத்துக்கு வந்ததுனால நான் அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். பட் அது என் பாயிண்ட் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, there is a difference from a person who's spending 18 hours into something. There's a difference of a person who's spending 2 hours into something. Accept that difference. Accept that difference if you can spend only 2 hours into something. நான் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். ஓகேவா? அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தத்தை எனக்கு நீங்க புரிய வைக்க போறீங்க, நீயும் ரித்தேஷும் சேர்ந்து. ஓகேவா? சம்டைம்ஸ் இதை நான் படிக்கிறேன். சம்டைம்ஸ் யுவர் கன்விக்ஷன் ஃபார் கோல் இஸ் வாட் preventing you from achieving that goal. புரியவே எனக்கு இத இன்னொரு சொல்லு. எனக்கு யாரோ புரிய வைக்க. Sometimes your conviction for a goal is what preventing you from achieving that goal. இது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கே. எப்படி? இது எனக்கு ஒரு சில தாட்ஸ் வருது. பட் நீங்க எனக்கு புரிய வைக்க பாருங்க. இது அட்லீஸ்ட் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளெயின்லி பாருங்க. இதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி யோசிச்சா எனக்கு என்ன தோணுதுன்னா, கோல் அச்சீவ் பண்றது இல்லைன்னா ஒரு கோல்னு நீ எதை நினைக்கிறியோ
சில நேரத்துல வந்து அதுவே உன்னை வந்து அந்த கோல் அச்சீவ் பண்றதுல இருந்து தடுக்குது. தடுக்குது. அது அது வந்துட்டு வாக்கியமா எனக்கு புரியுது. ஆனா எப்படி? அது எப்படி இல்ல ஒண்ணு எனக்கு அதுல அப்படின்றது வந்துட்டு. அதுல வந்து எனக்கு ஒரு தாட் இருக்கு. எனக்கு ம். டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கன்விக்ஷன் ஃபார் அ கோல் வந்து நம்ம இருக்குன்னு வச்சுக்கோயேன். You're probably restricting from something that could be potentially bigger than your goal that you have conviction for. எஸ் எஸ் எஸ். ஏன்னா in the process you could branch out into something that is beyond your conviction that you have for a specific goal. So அந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது அதை யோசிச்சு பார்க்கும்போது. ஆர் அந்த இன்னொரு ஒரு விஷயம் நடந்து அதோட பை ப்ராடக்ட்டா உன் கோல கூட நீ அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டைனமிக்ஸை வந்து ஒரு நம்ம ஒரு வேற ரெஸ்ட்ரிக்ட் பாத்துல. பண்றோன்ற மாதிரி இருக்கு. எனக்கு இது எங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தோணுச்சுன்னா, நான் வந்துட்டு ம், ஒரு பிசினஸ் ஐடியாலஜி இது வந்துட்டு நிறைய பிசினஸ் பீப்புள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மோட்டிவேஷனல் யூடியூப் சேனல்ஸ் இல்லைன்னா இந்த பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் சேனல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டைரக்ஷனை ரொம்ப ரிலை பண்ணி டிராவல் பண்ணாத. ஓகேவா? அத நீ டிராவல் பண்ணும்போது இந்த டைரக்ஷன்ல தான் போகணும், இந்த பாத்துல தான் போகணுன்றதெல்லாம் கன்விக்ஷன் வைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சிம்பிளரா உன் கோல்ஸ் வச்சுக்கிறியோ வித்தவுட் ஆடிங் பை ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படிதான் அப்படிதான் நீ டிஃபைன் பண்ணனா எவ்வளவுக்கு எவ்வளவு உன் கோல்ஸ் சிம்பிளா வச்சுக்கிறியோ த மோர் ஹாப்பியர் யூ வில் பி வென் யூ ரீச் தோஸ் கோல்ஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா காம்பவுண்டாகவும் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமா காம்பவுண்டும் ஆகும். எனக்கு அது அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணுச்சு. செல்ஃப் லவ்வும் அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு சில பிரின்சிபல்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுல தான் செல்ஃப் லவ் வரும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் taking a break or eating a biryani or buying ourselves a mic. It's also about how we are treating our philosophies, how we are treating how we are defining progress, how are you defining life. இது எல்லாத்துலயுமே you need to have a bit of flexibility. You will achieve more. எனக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு இவெல்லாம் எப்படி இதை அச்சீவ் பண்ணா அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் நம்ம பார்ப்போம் தெரியுமா, கன்விக்ஷனே இல்ல கோலுக்கு. இவன் எப்படிடா அச்சீவ் பண்ணா அப்படின்னு அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டான்ட்டு. ப்ராபப்ளி இஸ் நாட் ஸ்ட்ரெஸ்ஸிங் அபவுட் இட் டு எவ்ரி ஒன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவு கோல்ஸ் சிம்பிளா வச்சுக்கோ. அண்ட் எனக்கு என்னன்னா, இப்ப அது இல்லையா உன்னால அதை தூக்கி போட்டுட்டு வேற வேற விஷயத்துக்கு போக பார்க்கணும். ஏன்னா யுவர் லைஃப் இஸ் மச் பிகர் தென் தட். நான் ஈஸியா சொல்லிட்டேன், சப்பையா சொல்லிட்டேன். இல்ல ஆனா அது நீ சொன்ன அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்து ஈஸியா தான் வருவேன். ஏன்னா நான் அந்த மாதிரி 14 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது தூக்கி போடுறது ப்ராப்ளி கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நீ தூக்கி போட ரெடியா இருந்துட்ட அப்படின்னா ஐ திங்க் இட் வில் யுவர் லைஃப் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ டு அச்சீவ் தட். ஆமா ஆமா. இது ஆனா ஒரு இதுக்கு ஒரு சின்ன பிரேக் இப்ப நம்ம எடுத்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஆமா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அது தோணுச்சு. ஏன் அது இம்பார்ட்டண்டா தோணுச்சுன்னா, அது உள் வழியா எனக்கு ரியலைசேஷன் விட உங்க மூலியமாவும் மற்றவங்க என்கிட்ட சொல்லியும் தான் எனக்கு அந்த ரியலைசேஷன் வந்துச்சு. ஓகே, நான் ஒரு கியூரியாசிட்டியில தான் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்டா இதை நான் இதுக்கு முன்னாடி பண்ணலன்றதெல்லாம் ஆரம்பிச்சேன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 5-6 வருஷம் அப்படியே கண்டினியூஸாக பண்ணேன். அது என்னையே அறியாமல் நான் கண்டினியூஸான ஒரு ஹேபிட்டாக எனக்கு ஆயிடுச்சு. வெறித்தனமாகவும் பண்ணிட்டு இருந்தேன். சோஷியல் மீடியா இல்லாதனால நான் நிறையாவே அதை பண்ணிட்டு இருந்தேன். பாத்ரூமில் படிக்கிறது, நடக்கும்போது படிக்கிறது, ஜிம்மில் ஆடியோ புக் கேட்கறதுன்னு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியாலேயே நான் நிறைய பண்ணிட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியாமலேயே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. நான் நிறைய படிச்சுட்டேன்னு நான் சொல்லலை. ஆனால் பாரு இப்போ அதுலயே வந்து என்ன வந்து அடிக்கிறேன் பாரு, என்னையே அடிக்கிறேன் பாரு. நீ நிறைய அடிக்கடி நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த சப்ஜெக்ட பட்டாணி மாதிரி பார்க்கணும். அந்த ஆளுங்களை பட்டாணி மாதிரி பார்க்கணும். பெருசா பார்க்காத. பெருசா பாத்தீங்கன்னா ஒன்ன சின்னதா பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமா. இல்ல நான் எப்ப எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நிதிஷ் இருக்கான்ல என் ஃப்ரெண்ட அங்க காலேஜ்ல. நாங்க 2 பேருமே அவன் வந்து ஃபுல் ப்ராக்ரஸ் என்ன பார்த்துட்டு தான் இருந்தான். சரியா, நான் என்னென்ன பண்றேன்னு. அவன் வந்து என் கூட ஜாயின் பண்றா அப்படின்னு சொன்னா அவன் வந்து லேசினஸ்லாம் அவன் பண்ணல. ஓகே, ஒரு 6 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. அவன் ஏதாச்சும் பேசும்போது நான் ஏதாச்சும் ஒரு தப்புன்னு என் மைண்ட்ல வரதை நான் தோன்றதை நான் சொல்லிட்டு இருப்பேன். சரியா,
மச்சான் ம். என்னடா என்னென்னமோலாம் வந்து பேசுற, நீ பேசுறதே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. எனக்கு அவன் சொல்லும் போது எனக்கு புரியுது, ஓ நான் வேற மாதிரி மாறிட்டேனா, நான் வேற மாதிரி பேசுறேனா. மாறிட்டேன் எ- கண்டிப்பா. எ- 2008 கம்பேர் ம். பண்ணும்போது 2012 வேற மாதிரி இருந்தேன், 2016 வேற மாதிரி இருந்தேன், 2020 வேற மாதிரி இருக்கேன், 2024 வேற மாதிரி இருக்கேன். ஆனா டிராஸ்டிக்கா கம்பேர் பண்ணா 2008 டு 2015 வேற மாதிரி ஆயிட்டேன் கம்ப்ளீட்டா. அது வந்து எனக்கு தெரியல. ஆனா அது வந்து வெளில இருந்து பண்ணும்போது எனக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதே எனக்கு புரிஞ்சுது. எவ்வளவு காம்பவுண்ட் ஆயிருக்கு. ஏன்னா சிலதெல்லாம் நீ எப்படி ரீகலெக்ட் பண்றேன்னு நீ கேக்குறல்ல, அது நான் ரீகலெக்ட் பண்ணணும்னு நான் பண்ணல. ம். அது வந்து காம்பவுண்ட் ஆயிருக்கு எனக்கு, என் மைண்ட்ல சிலதெல்லாம் எனக்கு காம்பவுண்ட் ஆயிருக்குன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி அது ஒரு வந்து ரொம்ப எவ்ரிடே ரொம்ப பேசிஸ்ல. நான் வேணும்ட்டே நான் ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து ஒரு இது இல்லை. அது வந்து பல வருஷங்களா நான் வந்து நார்மலா அப்படி ஆயிருச்சு எனக்கு. அந்த மாதிரி பண்ணி 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 எனக்கு எனக்கு அதை வந்து இப்போ வந்து ஓகே, வெளில இருந்து இந்த மாதிரி ஒன்று 4 பேர் சொல்லியிருக்காங்க, இது வந்து நீ ஒரு சேஞ்சா பார்க்குற. இதை வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன். மெடிசன்ல வந்து ஒரு நர்வ் இருக்கு, ஓகே. ஒரு நர்வ்ல இருந்து இன்னொரு நர்வ்க்கு சிக்னல் போறதுக்கு ஆல் ஆர் நன் லான்னு ஒரு லா ஃபாலோ பண்ணும். என்னன்னா, ஒரு த்ரெஷோல்ட் இருக்கு, ஓகே. அந்த த்ரெஷோல்டு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு போச்சுன்னா, சோடியம் வந்து ஒரு லெவலுக்கு போச்சுன்னா, ஒரு த்ரெஷோல்டை தாண்டினா மட்டும் ஒரு சிக்னல் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு நர்வுக்கு போகும், ஓகே. ஓகே. அந்த த்ரெஷோல்ட் தாண்டலைன்னா சோடியம் உள்ள வந்து அந்த ஒரு ஒரு சார்ஜ் ஏறினாலுமே போகாது. அந்த த்ரெஷோல்ட் ஓகே. வந்தா மட்டும்தான் போகும், ஓகே, ஒரு சிக்னலே. ம். இப்போ அதுக்கு பேர் வந்து ஆல் ஆர் நன் லா அப்படின்றாங்க. ஆல் பிகாஸ் ஒன்று போகும், இல்லாட்டி போகாது, ஓகே. ஆல் ஆர் நன் லா. இது வந்து எனக்கு பிலசாபிக்கலா போனா எனக்கு எல்லாம் போவோம், ரொம்ப இல்லைன்னா போகவே போகாது. போவே போகாது, ஓகே. எனக்கு பிலசாபிக்கலா அந்த பாயிண்டோட ரொம்ப ரிலேட் பண்ண, ஓகே. ஆன பிலசாபிக்கல் லெவல் அது டெக்னிக்கல், அது வந்து படிக்கிறது ஓகே. ஆனா ஆன பிலசாபிக்கல் லெவல் ஒரு இம்பேலன்ஸா, பேலன்ஸ் இல்லாம நான் வந்து ஆல் ஆர் நன் தான், அந்த மாதிரி தான். நான் வந்து எக்ஸாம் அப்போ நான் படிக்கணும்னு நான் உட்காந்தேன்னா ஒரு 14 ஹவர்ஸ் நீ வந்து என்னை பார்க்கவே மாட்டேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒன்று ம். பண்ணணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணனா, நீ ஞாபகம் இருக்கா போதிமர உச்சியில் கிளிப்ஸ் சேனல், நான் என்ன பண்ணேன், ஆல் ஆர் நன்ல தான் உட்காந்து 275 வீடியோஸ் அட் அ டைம் அட் அ ஸ்ட்ரெச் உட்காந்து டே பை டே காலைல ஏஞ்சி கட்ட 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 நான் முடிச்சு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்க்கு நான் ஸ்கெட்யூல் பண்ணேன். எவ்வளோ ஓகே. ஒரு எவ்வளோ ஒரு பேட் திங் அது. அது அது என்னால அவ்வளவு கான்கிரீட்டா அது பேடுன்னு சொல்ல முடியல ரித்தேஷ். ஏன்னா அது ஒர்க் இல்ல, அவுட்டும் இது ஆயிருக்கு, இது பிரேக் ஒர்க் ஆகி அவுட் ஆகுது. பிரேக் ஆனா ஆகி நம்ம இட்ஸ் க்ரோ. பிரேக்கிங். இப்போ நான் ஒரு அங்கதான் நான் ஒரு ஹியூமன் ஃபேக்டர் இருக்கும். நான் வந்து சஃபரிங் இதுல நான் சொன்னேன் பத்தியா, நீ எவ்வளோ என்ன எமோஷன்ஸ் வந்து இருந்தாலுமே பிகம் அ ரோபாட், காலையில போய் சுவிட்ச் ஆன் பண்ணு, ஈவினிங் சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு. எனக்கு அந்த பாயிண்ட் கவுண்டர் நானே பண்றேன், ஓகே. அது நான் ஒரு ஹியூமன், நான் ரோபாட் இல்ல. ஆனா சம்டைம்ஸ் வந்து ரோபாட் மாதிரி இருக்கிறது எனக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குது. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாதுன்றது நான் ஃபுல்லா இல்ல சொல்ல முடியாது. அந்த ஏன்னா அந்த அதை வந்து எனக்கு இது ம், ஸ்ட்ரக்சர்டாவோ இவ்வளவு டிஃபைனாவோ இவ்வளவு கான்பிடென்டாவோ எனக்கு சொல்ல வரமாட்டேங்குது. ஏன்னா அதோட பாசிட்டிவ்ஸும் பார்த்திருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ஆகி நம்ம க்ரோ ஆகுறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ம். வந்துட்டு சஸ்டைனபிளா இல்ல அப்படின்னு நான் இப்போ கொஞ்சம் மாத்தி தான் என் அப்ரோச் இருக்கு. நான் இப்போ அதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா முடிவு எடுத்து, டோன்ட் வெயிட் டில் ஐ பிரேக் டு டேக் அ ரெஸ்ட், டூ இட் எவ்ரிடே பேசிஸ்ன்ற மாதிரி என்னோட பிலாசபியோ ஒரு மாத்தி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. பட் ஆன் த ஃபிளிப் சைட் அது வந்துட்டு மோசமா அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு மோசம்னு எனக்கு முழுசாவும் சொல்ல வரல. ஏன்னா அதுலயும் ஒரு ப்ராக்ரஸ் வந்திருக்கு, அதுலயும் ஒரு ஒரு லெவல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் செட் ஆச்சு. ஆமா, நல்லா ஒர்க் பண்றோம், அப்புறம் பிரேக் எடுக்கிறோம், ஒர்க் பண்றோம், பிரேக் எடுக்கிறோம், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம போயிடுச்சு அந்த ஒரு லைஃப் ஸ்டைல்ல, புரியுதா? நல்லா ஒரு 100%, 150% கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரேக் ஆகுறது, 150% கொடுத்து பிரேக் ஆகுறதுல எங்கேயோ ஒரு டிஸ்கனெக்ட் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரின்சிபல்ஸ் அந்த ம். லைஃப் ஸ்டைலோட. அதனால நான் ஷிஃப்ட் ஆகி இந்த லைஃப் ஸ்டைல் இந்த வழியில வரேன். ஆனா இப்ப நான் ஷிஃப்ட் ஆகி இந்த வழியில வர்றதுனால அந்த வழி கம்ப்ளீட்டா தப்பானா எனக்கு தெரியல மச்சான், ஏன் தப்பானு. ஏன்னா அதுலயுமே நல்லது நடந்துச்சு. அதுலதான் 10 வருஷம் ஓடி இருக்குது பேலன்ஸ். நம்மளுக்கு. அதுல
பேலன்ஸ் அதுதான் அவ்வளவு முக்கியம். அதுல ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்ல வரப்ப அதுல ஒரு பேலன்ஸ் ம். இருந்துச்சு. அது ஒரு மாதிரி போச்சு. ஆனா அது அது வேற இது வேறன்றது எனக்கு புரியுது. ஆனா அது கம்ப்ளீட்டா தப்புன்றது வந்துட்டு எனக்கு சொல்ல தெரியல. அது அப்படி எனக்கும் கம்ப்ளீட்டா தப்பான்னு. தெரியல ஏன்னா எனக்கு. அதுலயுமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல ஆனா பேலன்ஸ் எப்ப இருந்துச்சு. தப்புன்னு அதோட தோணுதுன்னா பேலன்ஸ் நீங்க இதோட பிரேக் பண்ணும்போது, எப்ப தப்புன்னு அந்த தோணுதுன்னா எனக்கு பாயிண்ட்ல உடையும் போது. தோணுது. அந்த பாயிண்ட்ல தோணுது. ம். அந்த செட் அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல அது தோணுது. பட் அந்த ஃபுல் கான்செப்டுமே தப்பானா எனக்கு தெரியல. எனக்கு ம். தெரியல. ஏன்னா எனக்கு எங்க டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற சில ஃபேக்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சது. which will not wait for me to come. இது எப்படி சொல்ல, நான் ஒரு 10 விஷயம் பண்றேன் அப்படின்னா 4 விஷயத்துல 150% பண்ணி அதுல பிரேக் ஆயிட்டோன்னு மீதி 6 விஷயத்தை அட்ரஸ் பண்ற அந்த ஜோன்ல நான் இல்ல. சில விஷயங்களால அது வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மை Priority டாட்டர், மை படி. ஃபேமிலி. Priority ப்ரையாரிட்டி படி also works ல. என்னால 12 மணி நேரம் என்னால உட்காந்து ஒரு வேலையை பண்ணி என் பொண்ணோட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறத வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவேன். ஆமா. இல்ல அது சிச்சுவேஷன், எனக்கு அந்த ஒரு பிரையாரிட்டிஸ். பிராக்டிக்கல் அஃபோர்டபிலிட்டி ரீசன்ஸ்னால நான் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு சுவிட்ச் ஆகுறேன்னு ஒழிஞ்சு அந்த லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா தப்பானா எனக்கு தெரியல. ப்ராபப்ளி இப்ப எனக்கு அதனாலதான் வந்து குழந்தையே நம்மளே சொல்லியிருக்கோம் ஃபேமிலியே இதுக்குன்னு இல்லைன்னு நினைக்கிற வையேன். ஆன்சர். ஃபேமிலியே இல்லைன்னு வையேன். ஃபார் எக்ஸாம்பிள் ம். ஃபேமிலியே இல்ல. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. 150% கொடுக்குறேன். வருஷத்துல ஒரு 2 வாட்டி பிரேக் ஆகுறேன். பிரேக் ஆகும்போது நான் இந்த மாதிரி புலம்புறேன், அழுகுறேன், மறுபடியும் எழுந்து போறேன், மறுபடியும் பண்றேன் அப்படின்னு இதை ஒரு 10 வருஷம் நான் பண்றேனோ அந்த 10 வருஷத்துல நான் ஒரு சிக்னிபிகண்டா ஒரு ப்ராக்ரஸ் நடந்திருக்கும். உடஞ்சுதான் நான் மேல வந்தேன். அது இப்ப நான் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த சிச்சுவேஷன் ஃபுல்லா தப்புன்னு சொல்ல வரல. நான் ஆமா. பிராக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இந்த இப்படி ஷிஃப்ட் ஆகுறேன்னு தான் சொல்ல வரேன். இல்ல ஆனா அதுலயே நம்ம ஒண்ணு சொல்லியிருக்கோம். கிராப் மென்டாலிட்டிலேயே எங்கேயோ ஏதோ ஒரு எபிசோட்ல பேலன்ஸ் as a கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ம். ஐ திங்க் அந்த பாயிண்ட் தான் வந்து உனக்கு செல்ஃப் லவ்வுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா எப்போ பேலன்ஸ் வரும்னா வராது. கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஈலான் மஸ்க் ஒரு 5 கம்பெனி எடுத்து அவன் பாட்டு நடத்துறான். நீ என்னடா வந்து இதுக்கு இந்த சின்ன வேலை உன்னால பண்ண முடியாதா? ஆனா ஈலான் மஸ்க் அதுதான் மச்சான். டெலிகேஷன் ஆஃப் ஈலான் டாஸ்க். மஸ்க் இருக்கட்டும், இந்த ஈலான் மஸ்க்லாம் பெருசா பண்ணிருக்கானாலும் எவனாச்சும் ஒருத்தன் 21 உட்காந்து பக்கத்துல வரவன் மேல வாட்டர் பாக்கெட்ல தண்ணி அடிச்சிருப்பானா? அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். புரியுதா? அவன் வாழ்க்கை அவன் பெருசா சாதிச்சிருக்கான் ஒழிஞ்சு அவன் என் முன்னாடி வந்துட்டா அவளை பெருசா நம்ம பார்க்க கூடாதுன்னு தோணுது. ஒரு சில நேரத்துல அப்ரிசியேட் எல்லாம் பண்ணணும். ஏன்னா அது நம்மள புட் டவுன் பண்ணுதுன்னு தோணுது. புரியுதா? அப்ரிசியேட் எல்லாம் பண்ணி பெருசா கிரெடிட் எல்லாம் கொடுங்க. ஆனா நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது அவ்வளவு பெருசா ட்ரீட் பண்ண வேணும். நம்ம தான் அவ்வளவு பெருசா இருக்கணும். அப்பதான் நம்ம மேல இருக்கிற செல்ஃப்ல வரும். நான் இது சொல்லும் போது இது என்னது, இந்த தன்னைத்தானே நேசிக்கிறவன் நார்சிசிஸ்ட். அதுதான் ஒரு கொண்டு வர நினைச்சேன் நான். நார்சிசிசம் தானா? நம்ம செல்ஃப் லவ்வுக்கும் நார்சிசிசம்க்கும் செல்ஃப் லவ்வோட கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்கு. செல்ஃப் லவ்வுக்கும் நார்சிசிசம்க்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது நார்சிஸ்டிக்கா மத்தவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்லன்னு நான் சொல்றேன். செல்ஃப் லவ் காமிக்கிறது மத்தவங்களுக்கு நார்சிஸ்டா இருந்தா அது பரவாயில்ல. ஏன்னா உனக்கு தெரியும் அந்த உன்னோட மீட்டர் கரெக்டா இருக்கும். ஆமா. இப்போ ஸ்டோயிசிசம்ல ஒரு ஸ்டோயிசிசம்ல ப்ராப்ளம் இல்ல, நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுல ஒரு ப்ராப்ளம். புரிஞ்சிருச்சா நான் என்ன சொன்னேன்? இல்ல நிக்கோல் வந்து என்ன வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெர்மினாலஜி எனக்கு வந்து கொடுத்துட்டு என்ன காயின் பண்ணி அதை இது வச்சிருக்கா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றேன். அவ வந்து நான் ஏதாச்சும் அவகிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். அது வந்து லெட்ஸ் சே என்னோட இமோஷனலா ஒரு விஷயம் நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு வச்சுக்கோயேன். அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளேயே நான் வந்து ஸ்டோயிக் ஆயிடுவேன். ஓகே, எப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், அது ஓகே பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்ற ஆயிடுவேன். சரியா?
திருப்பி திருப்பி என் மைண்ட் எப்படி ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் மெக்கானிசம் இருக்கு. என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் என்னை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுச்சுன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக தான் இருக்கும், ரொம்ப இதுவா இருக்காது. ஐம் அப்செட் அபவுட் திஸ் ஆனால் பரவாயில்ல, I'll handle it, is fine அப்படி சொன்னாலே அவளுக்கு சுல்லுன்னு கோவம் வரும். ஓகே, அவ வந்து நீ வந்து உன்னோட இமோஷன்ஸை நீ இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றது தான். நீ வந்து இந்த அவ வந்து என்ன சொல்லுவான்னா ஸ்டோயிக் காம்ப்ளெக்ஸ். உனக்கு வந்து ஒரு ஸ்டோயிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஏன்னா நீ வந்து நீ ஸ்டோயிக்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னோட எமோஷன்ஸை வந்து நீ வந்து ஹர்ட் பண்றேன்னா ஹிண்டர் பண்ற. அவளுக்கு நான் ஃபுல்லா அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வல்னரபிளா ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தான் அவளுக்கு ஆசை. நான் அதை பண்ணுவேன், ஆனா டக்குன்னு ஸ்டோயிக் ஆயிடுவேன், உடனே ஸ்டோயிக் ஆயிடுவேன். அது வந்து அவளுக்கு பிடிக்காது. நீ ஏன்னா அவ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்போது அவ என்கிட்ட வல்னரபிளா கடுப்பா இருந்தானா கடுப்பா இருப்பா, அழுக வந்துச்சுன்னா அழுதுருவா, அப்படியேதான் இருப்பா. அவ ஃப்ரீ ஆயிடுவா அதுக்கப்புறம். ஓகே, அந்த டைம்ல வந்து என்னென்னலாம் வந்து வல்னரபிளா இருக்கணும் பண்ணிட்டு ஃப்ரீயா. ஆனா நான் வந்து எப்படின்னா, நான் வந்து அவளுக்கு வந்து அதான் உனக்கு ஒரு ஸ்டோயிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம், நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பேன், எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், ஆனா உடனே ஸ்டோயிக் ஆயிடுவேன். இதுவே வந்து ஒரு பிரச்சனையா எப்பயாச்சும் ஒரு நாள் தான் கொஞ்சம் நோண்டி நோண்டி வெளில சொல்லு, எடு எடு எடு, பேசு உனக்கு தோன்றதெல்லாம் சொல்லு அப்படின்னா எனக்கு கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அது ஏன் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி திட்டுவா. ஆனா என் மைண்ட் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் நானு டு ஹேண்டில் மை செல்ஃப். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை நீ ஒரு இதுலயே கொண்டு போ. அது அந்த பிலாசபியே ஒரு பாயிண்ட்ல இன்வாலிட் ஆரம்பிக்கும். அப்போ நீ அதை புரிஞ்சுக்க பார்க்கணும். இல்ல, ஆக்சுவலா இதுல வந்து ஸ்டோயிசிசம்குள்ளேயே இதுக்கு வந்து ஒரு சால்வ் ஒண்ணு வச்சிருக்கான். அது என்னன்னா, ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா ரித்தேஷ் இது சொன்னது வந்து எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என் ஒய்ஃப் கூட வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் நடக்குது. ஓகே, அந்த மொமெண்ட்ல வந்து நானும் ரொம்ப ஸ்டோயிக்கா தான் இருந்தேன். அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல. நான் அவ எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பிரஷன் எனக்கு வரல. ஆனா உள்ள நான் ஃபீல் பண்றேன்டா. அத அவளுக்கு எப்படி ஆயிடுச்சு, அவ என்ன சொல்லிட்டா, ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நிறைய பாத்துட்ட போல இருக்கு லைஃப்ல, இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு எதுவும் வரமாட்டதா இப்போ அப்படின்னு கேக்குறா. ஐயோ, அத மட்டும் சொல்றதாமா, அப்படிலாம் எதுவும் இல்லவா, நான் உனக்குதான் தெரியும்ல, இது என்ன சந்தோஷமான விஷயம், சந்தோஷமா இருப்பேன், சோகமா இருந்தா சோகமா இருப்பேன், இவ்வளவுதான், ஒரு மீட்டர்ல தான் இருப்பேன் அப்படின்னு. அவளுக்கு வந்து அது மத்த டைம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. நான் டென்ஷன் ஆனா ஓவரா டென்ஷன் ஆக மாட்டேன், ஹாப்பியா இருந்தாலும் ரொம்ப ஓவரா துள்ளி குதிச்சுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து அதனால ஏத்துக்க முடியல. ஸோ இதுக்கு ஸ்டோயிசிசம்ல இது எப்படி பேலன்ஸ் அவுட் பண்றாங்கன்னா, அங்க என்ன பேலன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டோயிக் வர்ச்சுஸ் அப்படின்ட்டு ஒரு 4 பில்லர் வந்து சொல்லுவான். கரேஜ், ஜஸ்டிஸ், விஸ்டம், டெம்பரன்ஸ்னு ஒன்று சொல்லுவான். இந்த டெம்பரன்ஸ் தான் எல்லாமே. கரேஜ் இருக்கணும், ஆனா அது வந்து ரொம்ப ப்ரூட்டிஷான, ரொம்ப ஆரகண்டான ஒரு கரேஜா இருக்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய தப்பான முடிவுகளுக்கு, சொல்யூஷன்ஸ், ஐ மீன் ரிசல்ட்ஸுக்கு வந்து ஈல்ட் பண்ணுன்றதுனால கரேஜ் இல்லாம வந்து ரொம்ப கோழத்தனமாவும் இருக்கக்கூடாது. கரேஜை வந்து இந்த டெம்பரன்ஸ் வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணணும். ஓகே, டெம்பரன்ஸ்னா என்னன்னா, த ஸ்வீட் ஸ்பாட், அந்த ரைட் அமௌண்ட், எவ்வளோ தேவையோ அவ்வளோ, அந்த அளவுக்கு வந்து விஸ்டமும் அப்படிதான். ஸோ விஸ்டம், நீ இப்போ ஜஸ்டிஸ்ன்ற ஒரு பில்லர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஜஸ்டிஸ் எந்த மாதிரி இருக்கணும்ன்றத நீ டிசைட் பண்றதுக்கு விஸ்டம் வேணும். ஓகே, ஆனா விஸ்டம் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னா, அதுவும் டெம்பர்டா இருக்கணும். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொன்னா இப்படி கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற அளவுக்கு ஓவர் இது இருக்கக்கூடாது. ஹியூமிலிட்டி இருக்கணும். உன்னோட விஸ்டம்லயும் ஒரு ஹியூமிலிட்டி எப்பவுமே மெயின்டைன் பண்ணும். இந்த டெம்பரன்ஸ் தான் வந்து கீ. மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து டெம்பர்டா நம்ம எடுத்துட்டு போறதுல தான் நம்ம ஆக்சுவலா வந்து ஸ்டோயிசிசம் பிராக்டிஸ் பண்றோம். நம்ம வந்து இப்போ இருக்க சினாரியோல வந்து நம்ம இமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இது பண்ணக்கூடாது, ஃபீல் ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நம்மளே அதை தப்பா எடுத்துக்கிறோமோன்னு எனக்கு தோணுது.
அந்தந்த நேரத்துல வந்து ஆக்சுவலா வர நேச்சுரல் இமோஷன்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்த தேவையில்லை. நம்மளே அதை நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு உள்ள வச்சுக்கிறதும் வந்து எந்த யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால 100% ட்ரூ. 100% ட்ரூ. ஏன்னா அந்த அந்த கிளாரிட்டி இன் ஸ்டாய்சிசம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா எப்படி எடுத்துட்டு போறது, இல்ல அதுல என்ன மாதிரி எடுத்துட்டு போறதுன்றது டிஃபைன் பண்றது நம்ம தான். ஸ்டாய்சிசம் 10 பேர் 10 விதமா டிஃபைன் பண்ணிருக்கலாம். நீ எப்படி டிஃபைன் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நான் அது நிறைய சொல்லுவேன், பிலாசபிக்கு தேவை சேஃப்டி நெட். சம்டைம்ஸ் நம்ம தென் that could mean that you have to do certain things very ironically that go against your philosophical values to be following that philosophy. It's a very ironical thing, but that's how you would be able to do it for a very long time. இதுல சின்ஸ் நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ என் பார்ட்னர் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றாங்க, நம்ம ரொம்ப ஓவரா வந்து பருப்பு மாதிரி இருக்கும். இல்ல ஆமா ஆமா நாங்க ஸ்டோயிக்னு இல்ல ஸ்டாய்க்குன்னு எனக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு, எனக்கு ஸ்டாய்க்ல வரல. எனக்கு வந்துட்டு சில டைம்லாம் என் ஒய்ஃப் என்ன கூப்பிட்டு யூனிவர்ஸ் இஸ் நாட் ரிவால்விங் அரவுண்ட் யூ அப்படின்ட்டு போயிடுவோம். அப்படியே மனசுக்குள்ள ஓடுற படத்துல நீயே ஹீரோல. ஆமா, உனக்குதான் எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாம் பேசுவேன். யூனிவர்ஸ் இஸ் நாட் ரிவால்விங் அரவுண்ட் யூ, சரியா, அது வேலையை பார்க்குது, நீ உன் வேலையை பார்க்க அப்படின்ற மாதிரி போயிடும். அது சில டைம்ஸ் வந்துட்டு அந்த ஒரு அடி தேவை. ஏன்னா நம்மள அறியாமே நம்ம அந்த ஒரு பிலாசபியோட உச்சத்துக்கு போயிருப்போம். அப்போ இந்த மாதிரி அடிச்சு கீழே வர்றது நல்லதா இருக்கு. அதுதான் பியூட்டின்னு நினைக்கிறேன் மச்சான். நம்ம பிலாசபிய விட்டு கொடுக்கறதே ஒரு பெரிய பியூட்டி. புரியுதா உனக்கு? அது ஒரு நீ அது ஒரு ஒரு விஷயங்களை உன் லைஃப்ல உனக்கு கொடுக்கும். ஒரு சில பிலாசபியை நம்ம கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறதுல அது பியூட்டி. அந்த அந்த டைனமிக்ஸ் தான் பியூட்டியே லைஃப்ல. எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது லைவ்லியாவே இருக்காதுன்னு தானே நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நான் ஆக்சுவலா ஒன்னு போன்ல தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த லைன் என் மைண்ட்ல ஓகே, பிலாசபர் ஸ்லாவோய் ஜிசெக் இருக்கார்ல, அவர் வந்து இந்த 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 சென்டென்ஸோ இந்த ஃப்ரேஸோட ஒரிஜின் என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவர் இதை சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஓகே, abstinence from desire leads to desire of abstinence அப்படின்ட்டு. நம்ம ஒரு விஷயத்த வந்து இதை நான் வந்து அதாவது நம்ம டிசைர் பண்ற இல்ல டிசைரபிளா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தள்ளி 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 அதை நான் பண்ண மாட்டேன், அதுல இருந்து நான் என்னையே தடுத்துப்பேன், நான் அதுல இருந்து ரிஃப்ரைன் ஆயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளஷர்ல இருந்து abstinence of pleasureக்கும் இதுதான். abstinence from pleasure leads to pleasure of abstinence. பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா ஒரு பாரடாக்சிக்கல் சினாரியோ இது. நம்ம ஒரு பிளஷர்ல இருந்து இல்ல ஒரு டிசைர்ல இருந்து நம்ம அப்ஸ்டெயின் பண்ணிக்கிறோம், நம்மளே நம்மளை ரிஃப்ரைன் பண்ணிக்கிறோம், தடுத்துக்கிட்டு நம்ம நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே, அது போக போக என்ன ஆயிடும்னா நம்ம ஒரு விஷயத்துல இருந்து ரிஃப்ரைன் பண்றதே அப்ஸ்டெயின் பண்றதே நம்ம டிசைர் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அது நமக்கு பிளஷரபிளா ஆரம்பிச்சிரும். 100%ரா 100%. நான் அதை சோஷியல் மீடியாலயே நான் பார்த்திருக்கேன். எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி சொல்லு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்வீட்ஸ் ஆனா சாப்பிட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹெல்த் கான்சியஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுக்காக நான் வந்து ஸ்வீட்ஸ் இனிமேல் சுகர் சாப்பிட மாட்டேன்னு அப்படின்னு நான் இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா, சுகர் வந்து எனக்கு பிளஷரபிளா இருக்கு, அந்த பிளஷர்ல இருந்து நானே என்ன தடுத்துக்கிறேன்ல, அது ஒரு பிளஷரா மாறுது. அந்த பிளஷரை நான் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறேன். ஒரு பிளஷர்ல இருந்து நான் என்ன தடுத்துக்கிட்டு இன்னொரு பிளஷருக்கு தான் போறேன். ஆக்சுவலா இது வந்துட்டு எனக்கு நடக்குது இப்போ. சரி, இதேதான் எனக்கு வந்து இது சோஷியல் மீடியால எனக்கு ஆகுது. நான் வந்து சோஷியல் மீடியா இனிமேல் நான் யூஸே பண்ண மாட்டேன்னு நான் யோசிக்கல. ஓகே, நான் எல்லாத்தையும் விட போறேன்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனா அது விட்டதுல இருந்து ஐம் ஆக்சுவலி லவ்விங் பீயிங் அவே ஃப்ரம் இட். அப்படியே எனக்கு பழகிடுச்சு. ஆனா அது நிறைய வேற வேற விஷயங்கள் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஜஸ்ட் தி ஃபேக்ட் தட் ஐம் அவே ஃப்ரம் இட் இஸ் மேக்கிங் மீ ஹாப்பி. நீ சொன்னதுக்கு எனக்கு வந்து அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆப்ஸ்டினன்ஸ்க்கே வந்து
அது ஒரு ஒரு ப்ளஷரா இருக்கு. ஒரு ஒரு அது ஒரு பிளஷரா இருக்கு. அதுதான். ஆமா, நீ சொல்லு சூர்யா, என்னமோ ஸோ சொல்ல வந்த. ஸோ நம்ம வந்து இப்போ அஹ், ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அப்ஸ்டெயின் பண்றோம்ல. அஹ், அது அது அந்த ப்ளஷர்ல இருந்து நம்ம அப்ஸ்டெயின் பண்ணிக்கிறோம். அந்த அப்ஸ்டினன்ஸே நமக்கு வந்து ஒரு ப்ளஷர் தருது. ஆனா அது அஹ், அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளஷரை டிசைர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஓகே. ஸோ அது அஹ், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் ஹெல்த்தியா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன்னு சொல்லலாம்ல. ம், ஆனா அந்த ம், கான்செப்டுவலா எனக்கு தெரிஞ்சு அது நடக்குது. ஆனா அது வந்து ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றது டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இப்போ பாட்காஸ்ட் நடத்துறோம், சோஷியல் மீடியா விட்டு கம்ப்ளீட்டா வெளில இருக்கிறது நல்லதா? அது இல்ல. ம், கொஞ்சம் என்கேஜ் பண்ணாதான் நம்ம வந்து மக்களுக்கே ரீச் ஆக முடியும். இப்போ பிஸ்னஸ் நான் ம், பண்ணணும், இந்த பிஸ்னஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும், அதுக்கு நான் சோஷியல் மீடியாவில் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஐ நீட் டு புட் சம் டைம் என்ன. நான் வந்து என்னதான் ஈவன் இஃப் இட்ஸ் ப்ளஷரபிள் பீங் அவே ஃப்ரம் இட். என்னோட சோஷியல் மீடியான்றது இப்போ யூடியூப்குள்ளே என்னோட சில டைம் வந்து கன்சியூம் ஆகுது. அதுலேயும் ஷார்ட்ஸ் ம், இருக்கு. அந்த ஷார்ட்ஸ் எவ்வளோ அடிக்டிவாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏன்னா இதில் ம், ஷார்ட்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் ஐ கேன் இமேஜின் எப்படி இன்ஸ்டாகிராமும் இருக்கும், இல்லை ஒன்று ஒன்று அப்படி இருக்கும்னு. ஸோ அதில் புல் ஆகாமல் நம்ம வந்து பார்த்து அதுலேயும் ஒரு பேலன்ஸ் தான். ம், இப்போ நீ ம், சொன்னதில் ம், 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 அந்த ஆப்ஷனன்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குது. அதுவே வந்து எப்பயுமே அதுதான் நல்லதா சொல்ல முடியாது. ஆனால் அது வரும்போது அது நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதுலேயும் ஒரு பேலன்ஸ் கொண்டு ஒரு ம். கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். திருப்பி திருப்பி அந்த கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கே தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அது வந்து எப்பயுமே அந்த கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்க போகுது. ம். சொல்லு சொல்லு சரி. ம். இல்லடா இல்ல கரெக்ட். ம். என்னமோ சொல்ல வந்தியே, இல்லை அக்ரி பண்ணியா? ஆமா, அந்த ஒரு கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா எப்படி யோசிச்சாலுமே இப்போ அங்கதான் வரும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஒரு 10 கான்வர்சேஷன் முடிச்சு 11வது கான்வர்சேஷன்ல அவனுக்கு அக்ரி ஆனா அங்க சரி, வருது அப்படியே இல்ல. அப்படியே அப்படியே உள்ள செல்ஃப் லவ்க்குள்ள வரலாம். இல்ல மச்சான், நான் இன்னும் அப்படியே முடிச்சிடலாமான்னு அதான் தான் சொன்னேன். அதான் அது ஒரு கன்க்ளூஷன் தான். கன்க்ளூஷன் நான் ஒரு பேக் டு நோட்ல செல்ஃப் லவ். முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இத ஷூர். நான் இப்போ ஒரு பிரேக்ல ரித்தேஷ் ஓகேல இல்ல நீ ஏதாவது மைண்ட்ல வச்சிருக்கியா? இல்ல இல்ல. நான் முடிவு பண்ண எதுவுமே நான் பேசல. நான் வந்து சரி, பெருசா அப்ப அது பார்ட் 2க்கு அப்படியே வச்சுக்கோ. ஹோல் மாதிரி நான் வந்து என்னென்னலாம் செல்ஃப் லவ்க்கு பண்ணலாம், என்னென்ன அப்படி என்னென்னலாம் கான்செப்ட்லாம் யோசிச்சேன். ஆனா நானே வந்து நிறைய ஃப்ளாஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம், அதுக்கு ஒரு செல்ஃப் லவ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. நான் மைண்ட்ல வந்தது அப்படியே ரொம்ப ரீட் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வராம கான்செப்டுவலா பேசாம பர்சனல் வல்னரபிலிட்டியை ஷேர் பண்ணிட்டேன் இன்ஸ்டெட். ஆனா ம். நம்ம நிறைய பேசுவோம், கான்செப்டுவலாவும் பேசுவோம் அப்புறமேல அடுத்த பார்ட்ல. அப்புறமா ஏன்னா அப்புறம். செல்ஃப் லவ் இன்னும் முடியல மக்களே. செல்ஃப் ம். லவ்லாம் நிறைய இருக்கு, அதை கொடுத்தே ஆகணும் உங்களுக்கே. தயவு செய்து கொடுங்க. யாரும் கொடுக்கலன்னா இட்ஸ் நாட் ஃபன். ஸோ பிரேக்ல வந்துட்டு நான் இந்த ஒரு விஷயத்த ரிதேஷ்க்கு சொன்னேன். அந்த நோட்ல தான் முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ப்ராக்ரஸ் நோக்கி ஓடுறதுனால ஃபார் ஷுர் சொசைட்டில பேலன்ஸ் இல்லை. ஓகேவா? இது சொசைட்டியா இருக்கிற ஒரு செட்டப். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சிருக்கோம்ல, அதுல நம்ம முடிஞ்ச அளவு ஒரு ஒரு பேலன்ஸ் கொண்டு வர பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் when people say either choose one or zero, black or white, stay a bit away from them. ஏன்னா that will only polarize you. Polarization will only make you more vulnerable towards what you're doing right now. அப்படி எல்லாமே black and white கிடையாது. Everything has different layers, everything has different shades. So not every concept in this world is either black or either white. And it gets more interesting because sometimes you have, when you're following something, you have to do exactly the opposite to just follow it. So romba ironically da irukum. Life is not defined by any formula. So it can never be ones and zeros. It can never be black and white. It has different shades, different layers. When you might have to do certain things which might be very contradictory to what you're believing, and that is fine. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சென்டென்ஸ், நான் அந்த சென்டென்ஸை சொல்லி தான் முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். The higher your ambitions are, the higher your ambitions are, the simpler your lifestyle should be, must be.
ஓகேவா? சாதா ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா சாதா லைஃப் ஸ்டைல் வச்சுக்கோ, இல்ல லைஃப் ஸ்டைல விரும்பி சாதாரணமா வச்சுக்கோ, அதெல்லாம் ஓகே. ஆனா when your ambitions are high, you must have a simple lifestyle. ஏன் அப்படின்னா அங்கதான் அப்பதான் பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அப்பதான் you will love what you have achieved. You will be in a position to enjoy what you have achieved. இத பத்தி யோசிங்க. இத பத்தி நம்ம வந்துட்டு டிஸ்கார்ட்லயும் டிஸ்கஸ் பண்ணுவோம், கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். And for sure, we will come back with another interesting topic in the next episode. தேங்க்ஸ்டா. எனக்கு இது ஒரு தெரப்பி செஷனா இருந்தது. நான் வந்து செல்ஃப் லவ்னு உங்களுக்கு ஒரு சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். கடைசியில இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையடா. ஆமா, நானே செஞ்சுட்டேன். எனக்கு இது இல்லாம அப்படியே எல்லாருக்குமே தேவைப்பட்டுச்சு மச்சான். உட்கார்ந்து philosophy psychology நம்ம பேசியிருக்கலாம். ஆனா நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். நான் அப்படியே ஃப்ரீயா. எனக்குமே வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. டிரான்சிஸ்டர்ல சிக்னல் வந்துச்சுன்னா 1, டிரான்சிஸ்டர்ல சிக்னல் வரலன்னா 0. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் இப்படிதான் வேலை செய்யும். ஆக்சுவலா நீ இன்னொன்னு யோசிச்சியா? இந்த மிஷின்ஸ் எல்லாமே ஆக்சுவலா பிரிமிட்டிவ் கம்பேர்ட் டு பயாலஜி. ஆமா, கம்பேர்ட் டு இதுதான் நீ சொன்னல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரியா? ஆனா நீ நல்லா, நான் சொல்றது கொஞ்சம் ஓப்பனா நீ கேள. பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறது ஒரு லைட் பல்புக்கு கொடுக்கிற எனர்ஜியை விட கம்மி. ஆனா உன்னோட பயாலஜின்றது ஒரு டெக்னாலஜி. ஓகே, எந்த அளவுக்கு பயங்கரமான டெக்னாலஜினா, நீ லிட்டரலா அங்கங்க பறிச்சு சாப்பிட்ற 70 இயர்ஸ் உனக்கு எனர்ஜி தருது. 80 இயர்ஸ் நீ ரன் பண்ற. அதுக்கு ஒரு மசில் இருக்கு, போன் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, ப்ராசஸிங் யூனிட் இருக்கு. எல்லாமே ஒரு மிஷினா பார்த்தேன்னா இந்த அளவுக்கு எஃபிஷியன்டான மிஷின் நீ உருவாக்கவே முடியாது. ஆமா ஆமா, ஓகே. ஆனா அது வந்து எவல்யூஷன் நேச்சர்ல பயங்கர எஃபிஷியன்டா டூல்ஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ற டெக்னாலஜி டூல்ஸ் வந்து ஒயரு, அது இது காப்பர், அது இதுன்னு யூஸ் பண்றோம். ஆனா நேச்சர் வந்து அதை விட எஃபிஷியன்டான டூல்ஸ் வச்சு இதெல்லாம் உருவாக்கி இருக்கு. பேர்டு பறக்கிறது, ஏரோப்ளேன் பறக்கிறது, ரெண்டுத்துக்குமே பேர்டை பார்த்து தான் ஏரோப்ளேன். ஆனா எவ்வளோ இப்போ வந்து ஒரு ட்ரோன் வந்து ஒரு ட்ரோன் வந்து 5 யூனிட் வந்து பிரிச்சு அப்படி மேல போயிட்டு அது 5 யூனிட்டா பிரிஞ்சு ஒன்னு வந்து கீழே விழுது. அது எதை பார்த்து வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரீ இங்க இருக்கு. ஓகே, ஒரு சீடு மாதிரி இருக்கும். அந்த சீட்ல இருந்து லைட்டா ஒரு விங் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, அந்த சீடு விழும்போது இப்படி 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 சுத்தி 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 ஸ்லோவா விழும். ஏன்னா இட் நீட்ஸ் டு கோ a little bit further to settle down to grow. அதை யூஸ் பண்ணி இன்ஜினியர்ஸ் வந்து இந்த ட்ரோன் இன்ஜினியர் பண்ணி 5 சீடு அந்த மாதிரி வச்சு ஒன்னாக்கி ஒரே ட்ரோனா ஃப்ளை பண்ணுது. வேற இடத்துல போயிட்டு ஒரே ட்ரோன் 5ஆ பிரிஞ்சு இப்படி 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 போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாரு. இன்ஜினியரிங்கே எவ்வளோ இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் பாரு. அப்ப நேச்சர் சொல்லு. அது ஒரு பெரிய டிபேட்டே ஒண்ணு போயிட்டு இருக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நேம் பண்றோம்ல, ஏஐ, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நேம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன் நம்மளோட அதுல ஆர்டிபிஷியலா எதுவுமே இல்ல, சிம்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம கூப்பிடணும். There's nothing artificial about it. It's a part of nature if you think about it. All in man-made inventions is a part of nature. It's a simple form of nature. ஒரு டங் பீடல் டங்கு யூஸ் பண்ணி ஒரு உருண்டையை உருவாக்குது. ஹியூமன்ஸ் இருக்கிற ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி ஏஐ உருவாக்கி இருக்கோம். அது ஆர்டிபிஷியலா, எது ஆர்டிபிஷியலா போன்ற ஒரு இது பெரிய டிபேட் போயிட்டு இருக்குடா நிஜமாலே.